அப்புறம் எதுக்கு டாக்டர் கோவிஷீல்டு தான், ஆசின் அப்புறம் எதுக்கு போடுங்க. கோவிஷீல்டு போட்டேன்? டாக்டர் வந்து அவர் பிறந்ததுல இருந்தே அடையாளம் வருது. என்ன டாக்டர்னா கோவிஷீல்டு போடக்கூடாதாடா? இல்லடா அவங்க கோவிஷீல்டு அவங்க எவ்வளவு எஃபெக்ட் அவங்க இருக்குது அது தான்டா தெரிஞ்சு கேக்குறேன். ஏய் 130 கோடி பேர்ல 30 கோடி போட்டுருக்காங்கடா கோவிஷீல்டு. டேய் பாதி இல்லடா பாதி எனக்கு பேரு டவுட்ரா, இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல எனக்கு டவுட் என்னன்னா, இப்ப நம்ம வயசு பசங்க எல்லாம் தாங்குவாங்க, இப்ப உங்க அம்மா அப்போ இல்ல எங்க அம்மா அப்பா இல்ல அவங்களாம் எப்படி அலெக்ஸ் இதுவாங்க? அலெக்ஸ் ம். இந்த மச்சான், மோடி பாதி பாதி மாமா பஞ்ச் என்ன பஞ்சா பண்ணாருன்னா, செத்துருவானுங்களாடா. மோடி தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? அப்படியே என்ன பண்ண? தமிழ்நாடு ஃபுல்லா கோவிட் ஷீல்ட மட்டும் அனுப்பிச்சு விட்டாருப்பா. கோவேக்சின் டிமாண்ட் இல்ல, இது கோவிட் ஷீல்டு அதிகமா இருக்கு. அரசியல் வேண்டாம், அரசியல் வேண்டாம். இல்ல விக்னேஷ் ப்ரோ ஊசி நோ போடும்போது நோ என்ன தெரியும்? என்ன இல்ல மச்சான், என்ன இல்ல விக்னேஷ் ப்ரோ, விக்னேஷ் உனக்கு நான் என்ன ப்ரோ? வந்தோடனே வேலைய விக்னேஷ் ப்ரோ ஆரம்பிச்சிடலண்ணா விக்னேஷ்னா. மச்சான் இல்லடா இல்ல இருபத்தி ஒரு செய்யறா நிமிஷம். மச்சான். விக்னேஷ் ப்ரோ ஊசி போடும்போது நர்ஸ் சொல்ல ஏதாவது நினைச்சுக்கங்க, கிருத்தி சட்டை நினைச்சு இல்ல குத்துங்களேன். விக்னேஷ் ப்ரோ, நீங்க 2 ஊசி நீங்க போடுங்க. வாழ்ந்து முடிச்சிட்டீங்க ப்ரோ. நாங்க வாழ்ற தரல தலைவா ப்ரோ. அவர் எங்களுக்கு வாழ வாழலடா, தரோம். ஏண்டா அவர் கல்யாணம் பண்ணலடா டேய் இன்னும். இது செம பிரஷர். அவன் அவன் கொடுக்கும்போது சொல்லிட்டான் இந்த ஒரு வேக்சின் சைடு எஃபெக்ட். இல்லடா மாமே இல்ல நான் அரசியல் வேண்டாம்னா விக்னேஷ் ப்ரோ ஒரு விஷயம் புரிஞ்சவங்க, ஒரு விஷயம் புரிஞ்சவங்க. வேண்டாம்னு சொல்றேன். நீங்க அப்படியே லைட்டா மதம் ப்ரோ போங்க வண்டி திரும்பி. ஓவர் சீஸ்ல இருந்து ஒரு மூதை வந்து இருக்குமா சொல்லு. சொல்லுங்க டேய் நம்மளே அரசியல்ல தானே இருக்கோம். அரசியல் வேணான்ற டேய் அது நேஷனல் அரசியல்ன்றாரு அவரு. ஒரு ஏய் நிமிஷம் குமாரா, குமார். ஒரு நிமிஷம். நானே ப்ளூ டிக் இல்லாத உட்காந்துங்க. உனக்கு என்ன, நீ ரிமூவ் பண்ற இல்ல ஹைடு பண்ற? நான் தயவு செஞ்சு மியூட் இல்ல போடாத நான் ப்ளீஸ். சாம் சரி, இருடா, ஏய் சும்மா சாம் விக்னேஷ் ப்ரோ, போஸ்ட் கொடுத்துறேன். விக்னேஷ் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ அந்த ஒரே நிமிஷம் ஆர்டிக்கலை இருங்க. வந்து குமரன் தப்பா பேச. படிச்சு அந்த ஆர்டிக்கலை தப்பா படிச்சு தப்பா மிஸ்லீட் பண்ணாதீங்க எல்லாரையும். அது ஃபர்ஸ்ட் 4 to 45 days தான்டா. இங்க உட்காந்து மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் வராதுடா யாருக்கும். 4 சரி, வருஷம் அப்ப ஆயிடுச்சுடா செத்தவங்களாம் வந்து. அப்போ செத்தவங்களாம் மனுஷன் இல்லையா குமரா? அந்த இல்லடா 40 மாமே நாள்ல அப்ப நிறைய பேர் ஆச்சு இல்ல அது. நீயே நியூஸ் எத்தனை பேர் இல்ல, எத்தனை பேருக்கு ஆச்சு? அப்போ எல்எம்கே இல்ல நிறைய அப்ப பேர் அந்த அப்ப 40 அஃபெக்ட் இல்லாம இருந்ததே கிடையாது அந்த எஃபெக்ட். இல்ல அப்ப அந்த 40 நாள்ல செத்தவங்கலாம் மனுஷன் இல்லையா? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன்டா ஓகேவா குமரா? 2025 21 இருந்து 22 வரைக்கும் 23 அலெக்ஸ் வரைக்கும் இல்ல அலெக்ஸ் இவங்க பேசிட்டு போடுவாங்க. நாளைக்கு கழிவு போறது நீதான். ப்ரோ பாஜக தானே ப்ரோ, இல்ல நம்மளுக்கு சம்மந்தம் இல்ல ப்ரோ. இல்ல டிஎம்கே தான் இது, பாஜக இல்ல ஒண்ணு இல்ல இல்ல. ஏய் விக்னேஷ் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ இல்ல நீங்க நான் பிஜேபி. இல்லப்பா, நான் அவங்கிட்ட மட்டும் தயவுசெய்து சொல்லிக்கிறேன் ஓகேவா அலெக்ஸ்? ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ நீங்க தயவு பிஜேபி. ப்ளீஸ்ப்பா, இதை மட்டும் நான் பேசினேன் லிசனர்ஸே போயிடுறேன். தயவு செஞ்சு இதை மட்டும் கேட்க. சரி சொல்லு இல்ல அலெக்ஸ் ப்ரோ. இல்ல என்ன ஒரு ஆனாவனா இது இல்லடா ஒண்ணு இல்லடா லிசனர் போட ஏய் இல்லடா போட்டீங்க. நீங்கள் பிஜேபி இல்ல சப்போர்ட்டர். இல்ல அதுக்கு இல்ல. இந்த அலெக்ஸ் இருக்கானே இல்லப்பா. இந்த அலெக்ஸ் இருக்கானே ஒரு நிமிஷம் இரு. இல்லப்பா, தயவு செஞ்சு விக்னேஷன் இல்ல குமரா, இதை மட்டும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். இவங்க அம்மா இவனை என்ன இல்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ இன்டைரக்டா சப்போர்ட் இல்ல பண்றியா ஒரே பிஜேபிக்கு? நிமிஷம். இல்லப்பா இவனை வந்து பாத்தீங்கன்னா கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் சொகுசா வளர்த்து வச்சிருக்காங்கப்பா. தோசை ஊத்தி கொடுத்து பாசமா பார்த்து ஓகேவா. சரி நாளைக்கு அவன் ஜெயில வெள்ளை டவுசர் போட்டு உட்கார்ந்தான்னு வைங்க, அவங்களுக்கு தான் வருப்பா. சுந்தர் ஓரத்துல வந்து தடுப்பூசி சரியில்லை. ப்ரோ முதல்ல இல்ல இது ப்ரோ கோவிட் ஷீல்டு எல்லாரும் பேசுறது ப்ரோ. சொல்லு. ஆர்டிக்கல்ல இருக்கிறத பேசினாலாம் ஜெயில போட மாட்டாங்கயா. ஆமா அந்த ப்ரோ. ஆர்டிக்கல்ல இருக்கிறது விக்னேஷ் ப்ரோ எல்லாத்துக்கும் ப்ரோ ஒரு நிமிஷம். தைரியமா இருக்கு. அவன் லண்டன்ல விக்னேஷ் போய் ப்ரோ ஒளிஞ்சுக்குவான். முதல்ல ஒரு விஷயம், அவன் லண்டன்ல போய் ஒரு விஷயம், ஒளிஞ்சுக்குவான்டா. ஒரு காமன் அலெக்ஸ் பீப்புளா. அவன் லண்டன்ல போய் ஒரே ஒளிஞ்சுக்குவான்டா. நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். நீங்க ஏன் இப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ணுகிறீங்க? இப்ப ஏன் நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணுகிறீங்க? சாமி முடிஞ்சு. ஆர்டிக்கல் அதுதான்டா ஏய் போட்டிருக்கு. இதுக்கு தாண்டா இதுக்கு தாண்டா ஒரு நிமிஷம்டா கொழுத்து போட்டல. அபியூஸ் பண்ணாம ஒரு நிமிஷம் இரு. அபியூஸ் பண்ணாம ட்ரோல் இது ஆமா நீ நார்மலா பேசுறது எந்த நியாயம் கேட்காத. என்ன வேணா பேசலாம். மதனே அபியூஸ் பண்ணலடா. இப்ப நம்ம கேள்வி கேக்குறோம். கோவிட் ஷீல்டு அதான் போட்டிருக்கோம், கேள்வி கேள்வி கேக்குறது கேக்குறோம். கரெக்ட் மச்சான். அது கரெக்ட் தான், தப்பே கிடையாது. இல்ல இரு விக்னேஷ் ப்ரோ அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. நீ சொல்லு. அதான் இந்த மோடி தாத்தா என்ன பண்ணாருன்னா தமிழ்நாட்டுக்கு கோவிட் ஷீல்டே அனுப்பிச்சு விட்டாரு. அந்த டைம்ல கோவேக்சின் அவரை போட்டுக்கின்னு நம்பர்ல எல்லாம் கோவிட் ஷீல்டா அனுப்பிச்சு விட்டாரு. அதுலயும் வந்து நம்ம டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணோம் தெரியுமா? 1 கோடி பேருக்கு. சுந்தர இது இல்லாத என்ன சொல்ற, ஆதார் இல்லாத பேச சொல்ற. மொத்த விஷயம் நான் அவரை போட்டுனாரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் பழிய தூக்கி பார்ப்பேன். கோவேக்சினே வரல ப்ரோ தமிழ்நாடு சைட்ல. புனித்து நீ வந்து எதுவா இருந்தாலும் ஆதாரத்தை கையில வச்சுக்கிட்டு தானே பேசணும். மாதிரி ஆயிடும்டா கதை. ஆதார் இருக்கு கொடுத்துறாங்க. 6வதுலயே வாங்கிட்டு ஆதார். இல்ல இன்னொரு மேட்ரு சொல்லவா? கடலூர்ல முதல்ல கேம்ப் போடும் போது
100 பேருக்கு தான் ஆதார் கார்டு கொடுத்தாங்க. எப்பன்னா இந்த 2009 எப்பயோ அப்பயே நான் வந்து முதல்ல ஆதார் கார்டு வரேன். ஏன்னா அந்த கேம்ப்ல என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் தமிழ்நாட்டுல நடந்தது என்னன்னா, கோவிஷீல்டு வந்து ஃப்ரீயா போட்டாங்க, கோவேக்சினுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தா போட்டாங்க. இது நடந்தது தமிழ்நாட்டுல எனக்கு தெரியும். ஆமாடா, பிரைவேட்ல கவர்மெண்ட்ல வந்து கோவிஷீல்டு கோவேக்சின் கம்மி தான், பர்சன்டேஜ் கம்மி தான், பர்சன்டேஜ் கம்மி தான், கொடுத்த பர்சன்டேஜ் கம்மி தான். குமரா உனக்கே லண்டனுக்கு விசாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெனியூல் பண்றதுக்கு ஊசியை குத்திட்டு தான்டா விசா கொடுத்தாருங்க. மூடிட்டு போயேன்டா, குத்துன ஏன்டா திரும்ப வந்தது தடுப்பூசி நல்லதுங்க. ஒரே ஒரு டவுட் தான், கோவிஷீல்டு போட்டா சாவாங்களா மாட்டாங்களா? இல்லடா செத்துருக்காங்கடா ஒரு சாதாரண இல்ல ஒரே நிமிஷம் ஷாமு. அதாவது சின்னதா தலைவலி மாத்திரை போட்டு கூட செத்துருக்கான், புரியுதா? இதெல்லாம் நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. சரி விக்கி ப்ரோ, நான் உனக்கு கேக்குறேன், நம்ம எல்எம் கோசி இதாடி தெரியுமா உங்களுக்கு? கௌசிகா புரியலைங்க, யாரு? எல்எம் கோசி தெரியுமா உங்களுக்கு? ட்ராக்கர் இல்லைங்க ப்ரோ, நான் ஒரு ஹீரோயினுக்கு இது ப்ரோ, நான் கௌசிக்கு செத்தார்ல ப்ரோ ஓட்டுறேன், ட்ராக்கர் ஓட்டுறேன். தெரியும். ஆமா அந்த மனுஷன் வந்து கோவிஷீல்டு வேக்சின் போட்டுட்டு ஒரு போட்டாரு, அப்பதான் 3 நாள் கூட நினைக்கிறேன், போட்டுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வேக்சின் போட்டாப்புல, வேக்சின் கம்ப்ளீட்டா சொல்லி போட்டுட்டு மறுநாள் சீதாராம் கலெக்ஷன் போட்டாப்புல, போட்டு அன்னைக்கே காலி ஆகுது, அன்னைக்கு நைட்டே. எனக்கு அதுலயே செம டவுட். அதுக்கப்புறமா செகண்ட் வேக் டோஸ் இன்னொன்னு, இந்த குமரம் கூட தான் பாத்தீங்கன்னா இதே ஊசி போட்ட அதே கையில 2 நாளைக்கு பண்ணக்கூடாது வேலைலாம் பண்ணி 2 கை 4 கை தூக்க முடியாத இருப்பான். இதெல்லாம் ஒரு இஷ்யூவா பேசலாமா? என்ன ப்ரோ நீங்க? அந்த கம்பெனிக்காரனே டேட்டா கொடுத்து, அந்த கம்பெனிக்காரனே டேட்டா இல்லடா அலெக்ஸ், அந்த கம்பெனிக்காரனே சொல்லியிருக்கான் இதுல சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி. அதை தெரிஞ்சவனுங்க இந்தியாக்காரங்க வாங்கி இல்ல விக்னேஷ் ப்ரோ, இப்ப ஒரு நிமிஷம் இல்ல சைடு எஃபெக்ட் இருக்கும்போது இல்ல எல்லா பாடியில இது அஃபெக்ட் ஆகுறது இல்ல. ஒரு சில பேர் அதான் நோயாளிங்க இல்ல வந்துட்டு தான் ஜீன்ல இப்படி இருப்பாங்க, திடீர்னு அப்படி ஆயிடுது இல்ல. இது எல்லாருக்கும் இது டேஞ்சர்னு அந்த மாதிரி கிடையாது. இப்ப நான் இப்ப நீங்க போட்டீங்க இல்ல, அவன் இதுல இந்த குமார் போட்டேன்னா படையில போயிட்டோம்னா குமார் லாஜன் ப்ரோ போட்டாரு கல் அந்த டைம்ல என்னாச்சுன்னா வீக்லி கோல்டு வரும்டா, திடீர்னு வரும் கோல்டு. கொஞ்சம் எஃபெக்ட் காட்டும்டா. அதுக்கப்புறம் வந்து காய்ச்சல் அதிகமா வரும், சீக்கிரமா வரும். இப்பெல்லாம் எவ்வளவு சிம்டம்ஸ் வந்ததுடா அந்த டைம்ல. ஆனா இல்ல இந்த ரேவந்த் இல்ல, நம்ம ரேவந்த் என்ன சொன்னானா, ஓடும் போது மூச்சு வாங்குற மாதிரி கொஞ்சம் அந்த பிரீதிங் ப்ராப்ளம் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லட்டுமா? இல்ல ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொல்லிக்கிறோம் ப்ரோ, எல்லாம் டார்க் அப்படி மிஸ் ஆயிடும். ஓடும் போது மூச்சு வரதா, மூச்சு இறங்கிதானே செய்யணும், மூக்கு பிடிச்சிட்டு ஓட சொல்றாங்க. இல்ல வேணாம், அடிக்கும் போது கூட ஓட சொல்றாங்க. அன்னைக்கு என்னடா அந்த வேக்சின் போட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு ஏன் இதை ட்ரெண்ட் பண்றானுங்க, இன்னைக்கு ஏன் ட்ரெண்ட் ஆகுது யோசியா? அது பாலிடிக்ஸா இல்ல என்னன்னு புரியல. உண்மையிலே கொரோனா இங்க இருக்கானே தெரியல. ரொம்ப எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இருந்தது ஆக்சுவலி என்னோட ரூம்மேட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னாரு, அப்பதான் புரிஞ்சது கொரோனா அப்படின்னு. ஆக்சுவலி ப்ரோ, த்ரோட் ரீஜன்லாம் எரிய ஆரம்பிக்கும், அந்த மூச்சு விட முடியாது, ஒரு மாதிரி வந்து கோல்டு அடைச்சிக்கும், அதெல்லாம் சொன்னாங்க ப்ரோ. எனக்கு கூட அந்த டைம் நெடி அடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ப்ரோ. இப்போ ஒரு சமையல் செய்யறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் வாசம் அந்த ஸ்மெல் வராது, அந்த நெடியா எனக்கு வந்துச்சு. இல்ல பிரணவ் பேசாம இருந்தியா? இல்ல கொரோனா வந்தப்போ கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்தியா? இல்ல கொரோனா இல்ல, ஆக்சுவலா எனக்கு அந்த டைம் கொரோனாலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, எனக்கு நெகட்டிவ் தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த டைம் புதுசா இருந்துச்சு. பாத்தியாடா, கொரோனாவே ஒண்ணு வந்து போயிருந்திருக்கு. எவ்வளவு சூப்பரா சொல்ற மாதிரி என்ஜாய் பண்ணி புதுசா இல்ல ஒரு நெடி அடிக்கும் ப்ரோ. இப்போ வீட்டுல ஒரு ஏதாவது சம்திங் அந்த ஸ்மெல் வரும்ல, சமையல் ஸ்மெல், அது அப்படியே நெடியா வந்துச்சு. என் கதையை சோக கதையை சொல்றேன். ஆனா விக்னேஷ், நீ வேக்சின் போட்டியானா? பூஸ்டர் டோஸ் உட்பட சூட்டு தான் உட்காந்துருக்கு. இல்லன்னா ஃப்ளைட் ஏற விட மாட்டாங்க. நோ, ஃபர்ஸ்ட் வேக்சின் போடப்போ நைட் ஃபீவர் வந்துச்சானா பயங்கரமா? எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியலையே. ஃபர்ஸ்ட் வேக்சின் அப்போ சொருகிச்சுனா எனக்கு ஃபீவர். அவள்தான் உனக்கு நீ சொருக போற. அன்னைக்கு நைட்டே நான் வந்து காலி ஆயிடுவேன்னு நினைச்சேன்டா, மேல போடுவேன்னு நினைச்சேன்.
ஆசிம் ப்ரோ அது அதான் அந்த bro, அந்த இப்ப மாத்திரை என்ன என்ன ப்ரோ அது கொடுத்தாங்களே காய்ச்சல் போறதுக்கு டோலோவோ ஏதோ 500 ஏதோ டோலோ கொடுத்தாங்க. 650. ஆமா டோலோ 650 650 ப்ரோ. அந்த போட்ட இடத்துல பயங்கரமா வலிக்கும் 2 நாள் அந்த டெல்டாய்ட் ப்ரோ. மசில். கையே தூக்க முடியாது ப்ரோ. அப்படியே அதுவும் தலைவர் வந்து ஸ்ட்ரைட்டா இந்த இதுல தோள்பட்டுல தான் போடுவாங்க. சுந்தரே கேக்குதா? சவுத் எது? இந்தியால எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஹைதராபாத், ஆந்திரா தான் இருக்கு. ஓகேவா? ஆந்திரால 13ஆம் தேதி அது எலெக்ஷன் ரெண்டு அதான் அது ரெண்டு விட்டுரு. ஓகேவா? அந்த ரெண்டு விட்டுட்டு இவனுக்கு ஏன் ரொம்ப பதட்டப்பட்டு இது ட்ரெண்ட் பண்றானுங்கன்னு நீ யோசிச்சு பாருங்க. விட்றா. ஆனா நல்லதான்டா. மோடி மாஃபியா வரக்கூடாதுடா. அவ்வளவுதான்டா. அதுக்குதான் சொல்லுங்க. மோடி வராதோ இல்லையா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் கையை தூக்க முடியல. ஆக்சுவலா ஒரு ஊசி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சியல் ஃப்ளோ பண்ணிட்டு இருந்தாரு. ரேடியல் ஃப்ளோ பண்ணல, ஆக்சியல் ஃப்ளோ. உங்களுக்கே புரியும் என்னன்னு. அதனாலதான் ப்ரோ புரியல ப்ரோ. இல்ல ஊசி ப்ரோ போட்டு ஒன்னு சொல்லணும் இல்ல ப்ரோ. சொல்லு. இது மெண்டலானுக்கு ஏதோ பயோபிக்ல எழுதுன்றாங்களாமே. டே இங்க நான் ஒருத்தர் இருக்கேன்டா அப்படின்றாரு ஆசிம் காசிம் ப்ரோ. மெண்டலானுக்கு பயோபிக். இங்க யார் இருக்கிறாங்கன்னு பார்த்து பேசுற ஆசிமே இருக்கிறாரு. ஆசிம் ப்ரோ நார்மலா பேசுங்கடா. ட்ரோல் பண்ணா பேசுங்க. அப்படி எல்லா டைம் இல்ல ஒரே மைண்ட் செட்ல ஆசிம் நினைப்பாரு உன தனியாக கவனிச்சுக்கிறேன். இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட். அலெக்ஸ் ரொம்ப கேரக்டர் ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப கேரக்டர் ஷாம் பண்ணுவோம் ப்ரோ. டேய் இன்னும் பாத்தியா டார்க் காமெடி பாத்தியாடா? இல்லப்பா டேய் அலெக்ஸ் ஒரு மப்பு உனக்கு கமெண்ட்ல திட்டி இருக்கேன்டா. அரே மப்பு என்ன டேய் மப்பு சைலண்டா போயிடுங்கடா. டேய் நீங்க எல்லாம் வராதீங்கடா இந்த பக்கம் எல்லாம். டேய் ஆனா அப்படியே பாத்தியா எதுக்குடா திட்டுவாங்க வைக்கிறீங்க? புரியல ப்ரோ. சுந்தர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அறிஞர் மாறிட்டான். இன்னும் நம்ம அருமை மாறிட்டான். இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா இல்ல ப்ரோ நாளைக்கு வேற புஷ்பா பாட்டு வருது. இவன் 12 மணிக்கு வேற ஏதோ டேய் அவன் வேற ரிக்வெஸ்ட் குடுக்கறான்டா அந்த மொபு ஏய் வேணா சுந்தரே வேற யாரு சொல்லிதான் நான் குத்துருப்பேன். நீ சொன்ன பத்தியா கலர மேல ஏத்து அது இருக்கட்டும். இல்ல மதன 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் லுக் உங்களுக்கு வருதா இல்ல ஏதாவது ஆப் இதுதான் வருதா? ஜாலியா இருக்கும். 12:01 வருதுடா. 12:01 ஆமா இன்னும்டா. இப்போ எல்லாம் இந்த என்ன சொல்ற கேலண்டர் பாக்குறாங்களே நம்ம போயிட்டான்டா. அக்செப்ட் ஆவலடா போயிட்டான். விக்னேஷ் ப்ரோ தூக்கிட்டு இருப்பாரு. இல்ல மப்பு நான் தூக்கி விடல. ஆனா மப்பு யாருன்னு தெரியாம நீங்க மப்பு யாரு தெரியுமா? நாளைக்கு தீனாவோட கில்லிக்கு புக்கிங் பயங்கரமா இருக்கு. நான் இப்பதான் புக் மை ஷோல எல்லாம் போய் பார்த்தேன். நான் இல்ல ப்ரோ உளுந்து ட்வீட் போட்டுக்கிறேன். அப்ப கூட தெரியல உங்களுக்கு. இல்ல மதன் ப்ரோ இப்ப சொல்லுவாரு. மதன் ப்ரோ இப்ப சொல்லுவாரு. நீங்க வேணா பாருங்க தளபதி போயிட்டு அன்னைக்கு தலையோட படம் தான் அதிகமா புக்காகும். ஆசிம் காசிம் ப்ரோ இந்த டைம் தலைவர் பத்திரிக்கை என்ன படம் ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ? தீனாக்கு படையப்பா கன்ஃபார்ம். 100 எனக்கு ப்ரோ. படையப்பா விட வந்து முத்து படம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. எமோஷனல் பண்ணிட்டாங்க. பட் தமிழ்நாடு ஃபுல்லா ஆனா சாமி இல்ல நீ சொன்ன மாதிரி அடி வாங்கி வைக்கதான் பிளான் எல்லாருக்கும். இல்லடா எனக்கு பாஷா பாஷா எத்தனை வாட்டி தான் பாஷா பண்ணுவேன்? பண்ணல இன்னும் 4K வெர்ஷன் பண்ணல. பண்ணி விட்டாங்கடா. டேய் போய் பாருடா. காலேஜ் டைம்ல பார்த்தாங்கடா. தேர்ட் இயர் அண்ணன் போட்டா உங்களுக்கு பொறுக்காது. அங்க ஒருத்தவங்க வளவன்னு சொல்லிட்டு விக்னேஷ் என்ன நண்பா கூப்பிடுறேன். யாரு இல்ல அதுக்கு இல்ல வாழ வந்து வாசல்லே வச்சு வழி அனுப்பி விட்டீங்களா? நல்லா இருப்பீங்க. சொல்லுவோம். இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு தியேட்டர் வாசல்ல. சொல்லாம தெரியல. அது நான் பண்ணல. நம்புற மாதிரி நான் வந்து கில்லி நைட் ஷோ போலான்னு போனேன். போயிட்டு டிக்கெட் கொடுக்க பேசிட்டு இங்க இன்னொரு லைன்ல வந்து ஒரு 10 பேர் நின்னாங்க லைனா. நான் கூட தீனாக்கு நாளைக்கு புக் பண்ணி வந்துருக்காங்க போல தலை ஃபேன்ஸ் நினைச்சிட்டு கேட்டேன். கவுண்டர்ல தெரிஞ்சவங்க என்னன்னா இவ்வளவு கூட்டம் தீனாக்கு நிக்கிறாங்களான்னு கேட்டா, இல்லப்பா நாளைக்கு காலைல கில்லிக்கு நிக்கிறாங்க. எதுக்கு நான் கில்லிக்கு நிக்கிறாங்கன்னு தெரியல வாங்கினாங்க.
இப்ப நைட் ஷோ விட காலைல ஷோ வந்து 90% ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா தீனாக்கு 50% கூட full ஆயிடுச்சு காலையில. நான் கேட்டேன் ஒருத்தர் கூப்பிட்டு, ஏன் bro நீங்க எல்லாம் இப்ப நாளைக்கு இன்னைக்கு நைட் ஷோ போகணும், நான் காலையிலேயே ஃபுல் பண்றீங்கன்னா கேட்டதுக்கு, அவனை விட நாங்க ஹவுஸ்ஃபுல்லோட போனோம். அவன் பாதி கூட்டம் வருவான், நாங்க கலாய்க்கணும் அவனு. பாக்க ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது உங்களுக்கு, ஒரு வீக்காட்ட கூட வந்து கேட்டி ஒரு படமா தான் சொல்றேன். அட பாருங்க என்னன்னா நான் சொன்னேன், நான் எனக்கு டிக்கெட் தானே, நான் காலைல ஷோக்கு இவங்க கூட வந்துக்கிறேன், காலேஜ் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். சரி என்ன சண்டே வந்தாங்க சண்டைலாம் ஆகல. ஆனா தலசன் எவ்வளவு இல்ல டிக்கெட் வாங்க, எவ்வளவு போயிருக்குன்னு கேட்டா ஒரு 50% தான் ஃபுல்லா இருக்கு. நாளைக்கு காலைல ஃபர்ஸ்ட் இல்ல 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 ஒரு அப்படியே நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல ஒன்னும் இல்ல. அதாவது டிக்கெட் வந்துட்டு கில்லி தான் தீனா விட கில்லி புக் ஆயிருக்குன்னு சொல்ல வேணாம். அவங்க இது அவங்க தெரிஞ்ச தேட்டர்ல அதான் ஃபுல் பண்றானுங்க வேணும்னே. நாளைக்கு நாங்க போட்டு காட்டணும் கூட மதன்லாம் இருக்கான். என்னடா பண்றீங்க? நாளைக்கு எதனா சம்பவம் நடக்குமாடா? சம்பவம்லாம் இருக்காதுடா. அவங்க பாடி செலிப்ரேஷன் பண்ண போறானுங்க. நம்ம அடுத்த ஷோ செலிப்ரேஷன் அந்த பாட்டு போகணும். ஏன்னா வாரிசு துணிவுக்கே, ஆனா வாரிசு துணிவு ஒரு இலவு விழுந்துச்சு. ஆனா அது அது சண்டை இலவு இல்ல, அது அவங்களா விழுந்தது ஆக்சிடென்ட். ரோஹிங் தேட்டர்ல கீழே வந்து செத்துட்டான். ப்ரோ லாரி மேல ஏறுனு டான்ஸ் ஆட்டு கீழே வந்து செத்தா அதுக்கு நம்ம என்ன லாரி மேல புரியல. லாரி மோதுனாதான்டா ஆக்சிடென்ட். மோதல ப்ரோ, கீழே வந்துட்டான் தெரியாதா? அதுதான் சொல்றேன், அது பேர் ஆக்சிடென்ட், தவறி விழுந்தது. அதான் சொல்றேன். இப்ப விஜய் இல்ல, விஜய் அஜித் ஃபேன்ஸ் சச்சின் செத்தாங்க அந்த மாதிரிலாம் இல்ல, ஆக்சிடென்ட். ரோனி தேட்டரே அதான் கேட்டேன். இல்ல நீ இப்படி சொல்ற, இது அந்த சொல்ல அஜித் விஜய் ஃபேன். மாமே சாமி இவர் அந்த விட மாட்டாரா, லவ் பண்றாரு. சரி நம்ம சுந்தர் இல்ல நம்ம நீயே டெய்லி ஒரு சப்ஸ்கிரைபர் ஏத்தி விட்டுனுக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம் தில்லு ஸ்கொயர் ஃபுல்லா பார்த்தேன். இல்ல நல்லா இருக்கு. ஆனா சரி மண்ணு பார்க்காம அது அப்படியே கண்டினியூஷனா கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்லாம் காட்டிட்டாங்க. ரெண்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த ஃபிளாஷ்பேக்லாம் அந்த ஹீரோன் போட்டு காட்டானுங்க. அது எனக்கு ஃபுல்லா புரிஞ்சது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. படம் எப்படி இதுன்னு கேட்டா ஒரு டைம் பார்க்கலாம், உண்மையில நல்லா இருக்குது. ஆனா கொஞ்சம் நீ தெலுங்குல பார்த்தனா ஃபன்னா போகும். தமிழ் டப்பும் நல்லா இருக்குதுடா. பாட்டு தவிர பாட்டு தான் நார்மலா பாட்டு மட்டும். ரெண்டு பாட்டு தான் அந்த மாதிரிலாம் இல்லடா. நானா அதோட பெட்டரா பாட்டு அனிருத் பண்ண பாட்டா சூப்பரா இருக்கும்டா. அதோட நல்லதான் இருந்துச்சு. ஆனா பாட்டு இல்ல சொல்றது கேளு, அதே பாட்டுதான் இல்ல மச்சான். ஆயிரம் படத்துல இப்ப ட்விஸ்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, ஆரம்பத்துல வர்ற ஒரு 2 ட்விஸ்ட் ஒரு நம்மளுக்கே யோசனை வரும், தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்லாம் சத்தியமா ஓரளவுக்கு யோசிக்க முடியல. நல்லாதான் இருக்குது படம். கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க ஏதாவது பிளாங்கா ஏத்தி பார்த்தா கரெக்டா இருக்கும் படம். கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் ஒரு டைம். ஆனா கடைசியில தில்லு திரின்னு போடுறான். இவன் காஞ்சனா மாதிரியாடா, தனியா காஞ்சனா 1 2 3 இருக்க மாதிரி தில்லு 1 தில்லு 2 தில்லு 3 போயின்னு. அவன் வந்து கிரிஞ்சு தனமா இல்லையே, ஜாலியா தானே இருக்கிறான். ஆனா ஹீரோ நல்லா ஜாலியா தான்டா இருந்துச்சு. அவன் பேசுற ஸ்லாங்கே வேற லெவல்ல இருக்கும்டா. ஹைதராபாத் ஸ்லாங் தமிழ் டப்பும் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்லாங்கே ஸ்பீடா இருக்கும். அனுபமா உறிஞ்சி எடுப்பானே అట్లా ఉంటది మనతోటి ఎవడో அந்த அந்த நம்மட்ட செம்ம டைலாக். நான் தமிழ்ல பார்த்தேன்டா. அது தமிழ் நல்லா இருக்கு, பக்காவா இருக்கு தமிழ். சினிமா முக்கியம் இல்ல ப்ரோ, இல்ல படத்துல கொஞ்சம் கதை இருக்குது உண்மையிலே. டேய் நீ உண்மையை சொல்றா, லில்லிக்காக தான் ஏத்துனேன். இல்ல லில்லிக்காக தான் ஏத்துனேன். ஆனா படம் வந்துட்டு உண்மையிலே 2 3 ட்விஸ்ட். நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அனுபமாவோட லிப்லாக் சீன் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு இல்ல அந்த ட்ரைலர் பார்த்துட்டு தான் ஏத்துனேன். மேட்ரு என்னன்னா, ஆரம்பத்துல ஒரு 2 ட்விஸ்ட் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒருதெல்லாம் நல்லா இருக்குடா. அவங்க உண்மையிலே சரி சாம நீ கோல்டி தானே நீ. அவன் பச்சை கோல்டிடா ஷாம்லா, நீ நினைக்கிற இல்லடா. நான் வந்து நேத்து ரேவன் சொன்ன மாதிரிதான் எனக்கு ஓட்டுற
ஓட்டர் இல்ல ஐடி இல்ல இங்க ஆனா இருக்குடா. சத்தியமா சென்னையில இருக்கிற பரவாயில்ல கோல்ட்டியா மாட்டானுங்களா இல்ல கோல்ட்டி பூர்வீகம்லாம் இங்க வந்து இல்ல செட்டில் இல்ல ஆயிடுச்சா? அலெக்ஸ் பரவாயில்ல பரவாயில்ல இவனுக்காக தமிழ் கொஞ்சமா கலர் சுத்தமா தெரியல ஏய் பக்கா கலருக்கு கோல்ட்டியா ஓட்டு உரிமை அங்க இருக்குடா, இங்க இல்லடா இல்ல கலருக்கு. இல்ல தெரியுதா? மேல வந்து உன்னை திட்டணும் 4 வார்த்தை. ஆமா டே மச்சான் மங்காத்தா ரீரிலீஸ் ஆயிருக்குடா, மேல போட்ட. ஆமா சிங்கப்பூர்ல. இல்ல ப்ரோ தமிழ் இல்ல தமிழ்ல வந்திருக்கு. டேய் இது சன் நெக்ஸ்ட்லடா அலெக்ஸ் உன்னை. அநியாயம் பண்றடா அலெக்ஸ். ஏய் ஆனா என்னடா இது இல்ல டேய்ல நம்ம ஃப்ரீயா மச்சான் குடுத்தாதான் பாப்பீங்களாடா நீங்க. கமெண்ட்ல அஜித் ஃபேன்ஸ் பாரு சிவ் சிவ் நீ திருப்பி ஏத்தவர அவன் பிறந்த நாள் இல்லடா அன்னைக்கு. அஜித் ஃபேன்ஸே திட்டுறானுங்க. ரீ ரிலீஸ் தியேட்டர்ல கேட்டா லவடக பால் என்ன பண்ணுங்கறான் பாரு. டிஎன் சினிமேட்டிக் ரிலீஸ் கேட்டா ஃப்ரீ மூவி போடுறான். ஆனா மதனே உங்களுக்கு மட்டும் என்ன நடக்குது? இது கூட பரவாயில்ல, டிவில மங்காத்தா திரும்ப போடுறான் 1 மணிக்கு மதியானம் நாளைக்கு. எதுக்குடா டேய் அப்ப எதுக்குடா இவனுங்க வேற வந்து இல்லடா மதனே நான் அதுவும் கலாய்க்கிறேன் பிரைம் தப்பா டைம். நினைச்சுக்கத. நான் சாப்பிடும் போது தான் கேடிவி பார்த்தேன் இருந்தேன். அப்பதான் ப்ரோமோ வந்துச்சு. நல்லா கேட்டுக்க, 1 மணிக்கு மங்காத்தாவா? இல்ல இல்ல இரு மச்சான் இரு, நாளைக்கு 1 மணிக்கு மங்காத்தாவான்டா, 7 மணிக்கு விவேகமா கேடிவில. கேடிவில. ஏய் ஏதோ பிரைம் டைம்ல சூப்பரான படம்டா. இல்லடா வரேமா இல்ல அப்படின்னு நியாயமா 1 மணிக்கு அதை போட்டு 7 மணிக்கு இதை போட்டிருக்கணும் பைத்தியக்காரன். காஜல் அகர்வால் படங்க வெறியே எது விதிமா எது எது சதிகார் அப்படின்னு எது பாடுவாரு. பிரைம் எது இவருடைய பர்த்டே எது பாய். பிரைம் டைம்ல போகணும்னு தெரியல அலெக்ஸ். பர்த்டே பாய்டா டேய் ஒரு கம்முனு நிமிஷம் இருடா. சொல்லுங்க. ராமராஜ்யம் போட்டிருக்கான் உட்காந்துட்டு பேசுறதுலாம் உட்காந்து நாங்க ஒரு சரணாலயத்துக்கு நிமிஷம் இல்ல எதுவும் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பேசுவாங்க. ஆசிம் எல்லாருக்கிட்டையும் ஏறேன். இந்த சூர்யா ஃபேன்ஸ் ஏன்டா தெலுங்கனுக்கு அப்படியே கல் உப்பு, சால்ட் உப்பு, சோடியம் உப்பு, வீட்டுல இருக்கிற எல்லா உப்பையும் எடுத்துன்னு போயிடுறானுங்க. எனக்கு அதான் ஒண்ணு புரியல. இது வீட்டுல கடல்ல ஏய் அவனுங்க தெலுங்குல இப்போ மார்க்கெட்டே இல்லையாடா. நான் தான் இப்போ இல்ல உப்பு மச்சான் எடுத்துட்டு இல்ல இல்ல போனாதான் இருமச்சான் மார்க்கெட் அவங்க இருக்கிறவங்களே கம்முன்னு இருக்காங்க. இவனுக்கு எதுக்குதான் மொத்த இந்த வேலை பண்றானுங்கன்னு புரியல. இன்னைக்கு அவங்க ஒருத்தன் நம்புறாங்க. அகிலேஷ்னு ஒருத்தன் ஒக்கடு கிரேட்டர் தேன் கில்லின்னு. நீ முதல்ல ஒக்கடு பாத்திருக்கியா வரேவா வரேவா ஒக்கடு மாசு. அதான் அவன் ஒக்கடு ஒரு சீன் கூட பாத்துருக்க மாட்டான். ஏய் ஆனா இல்ல மச்சான் இல்ல படமாடா இல்ல அது. ஒக்கட ஒரு சீன் எல்லாம் பாத்துருப்பாங்கடா. அவன் டான்ஸ் ஆடும் பாரு. ஷாமு ஷாமு ஏய் அதெல்லாம் கல்ட் ஸ்டெப் தெரியுமாடா அது சொல்றேன். என் போன்ல ஒரே ஒரு சாங் இருக்கு, அந்த ஒக்கட சாங். அது வந்து அந்த சப்பவே வச்சிருக்காளி அந்த பாட்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் வேற எந்த ஏய் கணக்கு அது வச்சிருப்பாங்க. விட்றா டேய் சுந்தரேயா, அதை விட்டு நீ பூமிகா பாட்டு ஏத்திருந்தாலே சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இல்ல அவளை மச்சான் எப்பயுமே இல்ல இல்ல இது பண்ணல. டேய் இரு மச்சான் ஒன்னு யோசிச்சு பாத்தியா? நீமா இல்லடா ஒரு நிமிஷம் ஒன்னு உதானி யோசிச்சு பாத்தியா? அப்படின்னு இருந்தா. மகேஷ் பாபுவோட இங்க விஜய் மாசு, அங்க பூமிகாவோட இங்க விஜய் மாசு. டேய் எல்லாமே கரெக்டா டேய் இருக்குடா. அலெக்ஸ் டேய் இந்த தமிழ்ல நமக்கு ஷாலாலா பாட்டு இருக்குல்ல, அதே மாதிரி பூமிக்கு அது அந்த பாட்டு இருக்கும்டா. உண்மையிலே பாரு செம்மையா இருப்பா. இல்ல ஈரன் மேல காஜ் இருக்கு, ஆனா நீ இவ்வளவு காஜா இருப்பான்னு எதிர்பார்க்கல. தெரியும் செம்மையா இருக்கும்டா அந்த சரி பாட்டுல உண்மையிலே. சுந்தரி கேட்கும் நான் மறந்துட்டேன். லவ் டுடே கலெக்ஷன் லவ் டுடே லவ் தெலுங்குல இல்ல, ஆமாண்டா. லவ் டுடே தெலுங்குல அதிகம்டா ஈட்டியோட. லவ் டுடே நல்லா அதான் போச்சுடா. கேக்குறேன். சத்தியமாடா நான் சிரிப்புக்கு இல்லாத ஆச்சரியமா பார்த்தேன். டேய் வேணாம்டா அந்த ஈட்டின்னு மட்டும் சொல்லாதீங்கடா, எரிச்சல் ஆகுதுடா. 25 தாண்டிச்சுடா கிராஸ். 25 டேய் ஈட்டி 175 கோடிடா, என்னடா ஆதிம் கிட்ட சொல்லி ஏதாவது சிரிப்பேன். இல்ல டேய் இல்லடா ஈட்டின்னு சொல்லாதனா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றான் பாத்தியா ஈட்டின்னு. நான் சுந்தர 175 கோடிடா. அப்பயே 175 கோடி சரி பண்ணிருக்கு. மங்காத்தால சொல்லுவாரு இது 500 சொல்ல வந்தா கோடிடா போனா வருவா முன்னாடி இல்லடா கிடைக்கும். இப்ப நான் உனக்கு கேட்க அலெக்ஸ் இருடா இப்ப நான் உனக்கு கேட்பேன் கொஞ்சம் கடிப்பீங்களடா. நான் என்னடா பாட்டா கலர் இருக்கான் அவன் அடிப்பான். சொல்லு என்ன பாட்டு? அலெக்ஸ் உதய் இன்டர்வியூ சொல்லிருப்பான் அலெக்ஸ். லவ் டுடே வந்து 3 கோடி ரூபாய்க்கு தேட்டர் ரைட்ஸ் வாங்கி படம் 60 கோடி ரூபாய் கிராஸ் கொடுத்துருப்பாங்க. சரியான இதுடா. ஆனா ஈட்டி சரி சொல்றேன் ஈட்டி 40 கோடி ரூபாய்க்கு தேட்டர் ஈட்டி ரைட்ஸ் வாங்கி துப்பும் போல போறான் சும்மா ஈட்டி 40 கோடி ரூபாய் 40 கோடி ரூபாய்க்கு தேட்டர் ரைட்ஸ் வாங்கி படம் 80 பண்ணிருக்கோம். 80 பண்ணல. 40 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கடா. எனக்கும் பூர்ல சூரிய நம்பி 40 கோடிக்கு தமிழ்நாட்டுல வாங்கியிருக்காங்க. ஆமாண்டா கத்தகலியும் இட்டு கூட அந்த பேர் என்ன கார்த்தி படம். இல்ல நம்ம வீட்டு நம்ம வீட்டு செம்ம வீட்டுல இல்ல சென்னையில 100 நாள் அந்த படம். அதுக்கு முன்னாடி வந்த படம் தான் செம்ம ஹிட். அது என்னது கடைக்குட்டி சிங்கம். கடைக்குட்டி சிங்கம் தானே நான் சொன்னேன். கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளையும் இல்ல நம்ம வீட்டு பிள்ளை கடைக்குட்டி சிங்கமும் நம்ம வீட்டு பிள்ளையும் நல்லா போச்சு. இதுல நம்ம வீட்டு பிள்ளை காலேஜ் டைம் ரிலீஸ் ஆச்சா? நான் அந்த படத்தை எப்படி பார்த்தேன்? இல்ல ஃபேமிலி கூட நான் வரேன்.
கதகளி சாமு சூப்பரா இருக்கும். சாமு கதகளி அந்த வருஷம் அவனுக்கு மிஸ்டர் லோக்கலும் கூட வந்துச்சு. சாமு இதுதான் ஏதோ சொல்ல இல்ல வரான்டா இல்ல கார்த்தி ஆ படம் அந்த கடைக்குட்டி சிங்கம் இருக்குல்ல அந்த படத்துக்கு ஃபேமிலியோட போனோம். சரியான ஃபன். அந்த டைலாக் எல்லாம் எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. ஆமா மேல ஆனா மேல இல்ல மச்சான் சிரிச்சிருக்கோம். இரற ஆசிம் ப்ரோ இல்ல இல்ல டேய் 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 மச்சான் கடைக்குட்டி சிங்கம் இல்ல நல்ல மச்சான் இரற படம்டா ஆசிம் டேய். ப்ரோ பாரு இல்ல நம்மளுக்கு யாரும் வந்ததே ஒரு சொன்னல. நம்மளுக்கு வந்ததே ஏய் ஒரு அலெக்சா, அண்ணாத்தேன்னு அது 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 எப்படி தெரியுமா இருக்கும் சரக்கு சாமு? சுந்தரா, இந்த மொத்தம் 2 இரா ஒரு நிமிஷம் மொத்தம் கலர் 2 என்ன இந்த இருக்கும்னா பக்கம் ஆனா டேய் உங்க 2 ஸ்பேஸ் 2 மட்டும் அந்த கோர்ஸ் பொண்ணு. தாண்டா வரலான்னு இருக்கு இனிமேல. அதான் இல்ல நல்லா இல்ல கேள்வி, ஒரு நிமிஷம் இரு, சொல்லு அதனால தான் இல்ல கேள்வி இருந்தேன். சரி சொல்லு என்ன சொன்ன? ஆமா இவரு பெரிய மயில் ஒரு கோவஸ் தான் வருவாப்புல. டேய் லாவண்யா கோபால் அவர் லாவண்யா 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 யார் வாழா சரி லாவண்யா கலர் வாழா இல்ல டேய் இந்த டில்லு விக்னேஷ் கலரு ஐடியா கேக்கல. வர்றா அவரா, நான் தாண்டா வர்றது இல்ல. இந்த கலர் டில்லு ஸ்கோர் நல்லா இருக்குடா பாருடா. டேய் பாத்துட்டா அதெல்லாம் டேய் நீ இவன் பாரு நமக்கே சொல்றான் பாரு அதெல்லாம் டில்லு அலெக்ஸ் பார்த்தா. டேய் அதெல்லாம் ஆனா டேய் இல்லடா மதனே இல்ல மதனே கண்ணுல ஒரு அதான் இந்த அவன் கண்ணுல ஒரு ஜேசஸ் பத்தன்ற மாதிரி இல்ல அலெக்ஸ் யோசிச்சாரு இல்ல அலெக்ஸ் இருமா டவுட் என்ன தெரியுமா செவ்வாய்க்கிழமை வந்தது தெலுங்குட போடும் இல்ல அது என்னடா நம்மளுக்கேன்றா இல்ல இல்ல இன்னும் இவருக்கு அலெக்ஸ் என்னமோ தெலுங்குல அலெக்ஸ் பண்ற மாதிரி அலெக்ஸ் செவ்வாய்க்கிழமைய இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்களுக்கே செவ்வாய்க்கிழமை பத்தி சொல்லிடுற நீ. சுந்தர் இல்ல டேய் சுந்தர் அப்ப டேய் என்ன சொல்லுவான் சரி வாயிலுக்கு நான் படுத்துருந்தேன் என்னடா நாளைக்கு புஷ்பா புஷ்பா புஷ்பாவா? டேய் நாளைக்கு டேய் பாருடா கம்முனு ஏபிள் இருடா. ரேஞ்சி ஒரு பாட்டு புஷ்பா வரப்போது புஷ்பா புஷ்பா. நீ அப்படியே வாயில எடுத்து டேய் வைக்கலாம். என்ன அசிங்கமா திட்ட வைக்காதடா சாமு சுந்தரே கம்முனு சாமு இரு. டேய் ஆனா டேய் நாளைக்கு இல்ல ராம் இல்ல சரண் இல்லடா இருடா நாளைக்கு ராம் சரண் சொல்லு ஃபேன்ஸ் இவன் ஒருத்தன் பாங்கலன் டேய் ஃபேன்ஸ் உங்க வாயில எடுத்து பாட்டு வைக்க போறோம். பத்தாமா பேசுறேன் ஏன்டா இப்படி பேசுற? அதான் நாளைக்கு டேய் ராம் ஒரு சரண் நிமிஷம் ஃபேன்ஸ் டேய் வாயில மாமே எடுத்து வைக்க இரா போறோம். மாமே இரமாமே இரா மதன் நினைப்பான் நல்ல வேலை அவன் பொண்டாட்டி மேலதான் குறியா இருக்கான் நம்ம பொண்டாட்டி சரி இல்ல ராம் சரண் சுந்தரி ஃபேன்ஸ் ஏய் எடுத்து வாயில வைக்க. மதன் பயமா ஏய் இருக்குடா. மதன் பொண்டாட்டி யாரா? மதன் பொண்டாட்டி யாரா? இதுடா விடாமச்சு சொன்னேன் குட் பை டாக்கா எச்சினு அவன் டேய் சாரி எச்சினு அவன் பேர் நாளைக்கு என்னதுடா நாளைக்கு மகிழ்ச்சி புஷ்பா டேடா அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சு. ஆமாடா. ஏய் டேய் நாளைக்கு என்னடா தலடேடா டேய் உழைப்பாளர் தினம் போடா போ. அஜித் குமார் பத்திரிகை எதுவுமே நாளைக்கு இல்லைன்றீங்க புஷ்பா டே அவ்வளவுதான். ஏய் டேய் ஏய் எவனா ஒண்ணு டேய் நாளைக்கு தலடேடா. அலெக்ஸ் அவனா ஃபேன் ஒண்ணு ஆஃப் எஸ்எஸ்எம்பி ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கான்டா. ஆவான் டேய் அவன யாரு மேலத்து ஒவ்வொன்னு நான் ஒரு கலரு ஃபாலோவர் மேலத்து வச்சிருக்கேன். கலரு டேய் மேலத்து தராதீங்க டேய். கலரு மேலத்து. ஏய் சும்மா என்ன சொல்றேன்னு டேய் இல்லடா பாப்போம். எல்லாம் பாட் ஐடியா இருக்குதுடா ஃபேக் ஐடியலாம் லாக் ஐடியா ஆமா, இருந்தா வேணாம். சும்மா லாக் ஐடியா இருந்தா வேணாம். ஏன்னா ஒருத்தன் இல்ல வந்து ஸ்பேஸ் தெரியாதா வந்து இல்லடா இது இல்ல பண்ணிட்டு மச்சான் போயிருக்கான்டா. இல்ல மச்சான் அத ஸ்பாம் இப்ப ஆ பண்ணிடுறானுங்க லாக் போட்டா கூட மேல நீ ரிமூவ் பண்ணலாம் இப்பெல்லாம் அது ஒண்ணும் இல்ல ரிமூவ் பண்ணிடு நாளைக்கு பாப்பேன். அது ஏய் அது ஷாமா ரிவெஞ்ச் என்ன ரிவெஞ்ச் ஏய் எடுத்துக்கோடா ஷாமா. நீட் போட்டு போட்டா இல்ல கலரு நீ வேணா பாரு நைட் வரையும் ஒரு டேய் வியூஸ் ஒண்ணு இருக்காது. டேய் மிட் நைட்ல வியூஸ் ஏறும் பாரு அதுக்கு. வியூஸ் இல்லடா இல்ல மிட் வியூஸ் நைட்ல வந்து அவனுங்க ஏறும்டா அது. சொல்றது கேளுடா வியூஸ் அது விட்டுரு அவனுங்களே அந்த அந்த ஃபேக் பண்ணதை மிட் நாங்க நைட்ல பார்த்தோம். தான் மிட் நைட்ல தான் அல்லு அர்ஜுன் பசங்க உட்காந்து வேலை டேய் பார்ப்பானுங்க. தம்பிங்களா எல்லாம் தூங்கிட்டாங்க வியூஸ் ஏத்துங்கோ. இருடா அந்த லாஸ்டா வந்து டீசரா இது மறந்துட்டேன் டீசரா கிளிம்ஸ் அது டீச்சர் தான் அது பச்சை ஃபேக் அது என்ன கேட்டா என்ன fake? அந்த என்ன views fake? அதான்டா பண்ணுவோம் நாளைக்கு. என்ன fake? நீ என்னடா நான் நினைக்கிற? தான்டா இல்ல அந்த நாளைக்கு மாதிரி பாட்டுக்கு பாடுறா. கலரு சொல்றத கேளுடா இரு நானும் கலரு அல்லு அர்ஜுன் மியூச்சுவல் ஒரு தான் நிமிஷம் ஒத்துக்கிறேன்ல ஒரு நிமிஷம் சொல்றா கம்முனுடா கலரு சொல்றா. இவனுங்கெல்லாம் தான் ஜாத்ரா பத்தி ஒரு மாதிரியும் தெரியறது இல்ல. இவனுங்க வந்து ஃபேக் அதுன்னு சொல்லி ஜால்ராவா சுத்திட்டு ஜாத்ராவா என்ன எனக்கு டேய் புரியல. ஜாத்ராவா? அந்த என்ன டேய் ஜாத்ரா? நான் எனக்கு இப்ப நான் தெரியும்டா. அல்லோஜின் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அந்த ஜாத்தர் எல்லாம் மொரட்டுத்தனமா இருக்கும். ஆனா இல்லடா டே அந்த அந்த அது எனக்கு ஏய், புரியுதுடா அது எனக்கு பிடிச்சிருக்கு என்னடா அதெல்லாம் ஜாத்திரை? என்னடா இப்ப ஜாத்திரை? அல்லு இல்லடா அர்ஜுன் அந்த வந்து சாரி அம்மன் வேஷம் போட்டு கட்டணும்ல. ஆடி கொள்ளுவாங்கல்ல. சரிடா அதெல்லாம் ஓகேடா. நான் வியூஸ் பத்தி தான்டா பேசுறேன். நான் டீசர் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லடா நானு. ஏன்னா சரி இப்படி விடு விடு பண்ணுங்க சுந்தர் இல்ல பைத்தியக்காரா. விக்னேஷ் ப்ரோ ஏதோ என்ன ஆக்டிங் பேசுறேன்னே சொல்றாரு தெரியல. சொல்லு விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ என்ன தெரியுமா இந்த மதன பக்கத்துல இருந்து தள்ளி வைங்க அரசியல் வந்துடுறான் பாஜக அதான். அவன் ஊப்பியும் தான் அடிக்கிறான். ஏய் நாளைக்கு தலை ஏய் டேடா புஷ்பா படத்துல அந்த டேலாம் சீன் ஹைலைட்டா இருக்கும்டா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா சொல்றேன்டா. நாளைக்கு வந்து அங்க புஷ்பா ஒர்க் டே. இந்த அவுட் அல்லு அங்கெல்லாம் அர்ஜுன் ஒர்க் சாரி அவுட் ஆகுது கட்டணும் எப்படிடா அந்த சீன்லாம் சாமா நீ ஏதோ தியேட்டர் கொளுத்தி அதெல்லாம் விட்டுருந்துச்சு எனக்கு. தேட்டரு கிளியும் கலரு சென்னை வந்து அப்படியே பாஸ் தலை பண்ணிடலாம். நான் சீரியஸா சொல்றேன். நாளைக்கு தலை தான்டா. அந்த நாளைக்கு சீன்லாம் டேய் தியேட்டர் கொளுத்தி மதனு விட்டுருந்துச்சு. உன்னை பச்சை பச்சையே டேய் கேட்பேன்டா நானு. முதல்ல டேய் மதனு இல்ல இல்ல சாமி ஏதோ இரு ட்ரை சொல்றது பண்றேன் என்ன கேளு ட்ரை பண்றேன்னு இல்ல தெரியல. மச்சான் டேய் டேய் ஒரு நிமிஷம் மதனு இல்ல டேய் உன்னை நான் பச்சை பச்சையே கேட்பேன்டா டேய் சத்தியமா. டேய் நீ காண்டாயிட்டா நம்பாட்டி இப்போ டேய் அது எங்க ஊர் திருப்பதி ஜாத்தி ஒரு வாட்டி வந்து இல்லடா பாரு. டேய் உங்க ஆளு நாளைக்கு பர்த்டே வச்சு நீ டீசரோ ஒரு கிளிம்ஸோ விட்டானா இந்த நாய்ங்க பேசுவாங்களாடா ஃபர்ஸ்ட் டேய் லுக் புஷ்பா வந்துடா. டேய் நாளைக்கு ஃபர்ஸ்ட் புஷ்பா டே. லுக் இது வந்துடா. தமிழ் அது தெலுங்குடா ஏன் ஏன்டா சாமு பாலம் போடுற சாமு தமிழுக்கு பின்னாடி தெலுங்கு எரியுதா பின்னாடி? அதான்.
டேய் ஒரு துண்ணி ஏரியல சுத்து மூடு. கேம் சேஞ்சர் சாம் ஆல்ரெடி இல்ல நாளைக்கு குட் பை சாம் பச்சையாவே சொல்லிருக்கான் நல்லூர் தினி வெட்டர் இல்லடா அது ஓகேடா அலெக்ஸ். சொல்லிடுறா சுந்தர் நாளைக்கு குட் பை டேக்லி காசன் குரூப் ப்ரோமோ ஏதாவது வருதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலைல இது வருது என்ன நான் டேய் மதனே உனக்கு ஒண்ணு தெரியுமா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே ஷூட்டிங் ஓடிட்டு இருக்கான்டா. நீ ட்வீட் போட்டுறடா. இல்ல ஷூட் போல டேய் அத ஒருத்தன் ட்வீட் போட்டுறடா ட்ராக்கர். ஒரு நிமிஷம் ஆல்வின் ப்ரோ இருக்கீங்களா? பூஜை போட்டான் செட் பூஜை போட்டான் சும்மா. ஒரு டவுட் இல்ல ஒரு நிமிஷம் ஆல்வின் ப்ரோ. இப்போ இதே புஷ்பா அந்த சாரி கட்டினா அதான் அந்த அதான் இப்ப கடவுள் மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கின்னு மத்தவங்க கொலை பண்ற மாதிரி சீனுக்குது. இது தமிழ்ல எந்த ஆக்டர் பண்ணியிருந்தாலும் அசிங்கமா கேட்டிருப்பானுங்க சத்தியமா. இந்த கேரக்டருக்கு ஏத்த கெட்டப் போடுறானா. அஜித் சார் வந்து பழைய அஜித் ஆழ்வாருக்கும் அதுக்கும் இல்ல. அஜித் சார் வந்து பழைய அஜித் சாரா இருந்தா அவர் ட்ரை பண்ணி இருக்கலாம் கண்டிப்பா. புஷ்பா ஆழ்வாரே ப்ரோ இல்லடா டேய் இல்ல அலெக்ஸ் இது என்ன கம்பேரிசன் எனக்கு புரியல. அந்த கேரக்டருக்கு ஏத்து இது லுக் அவன் பண்றான். இது புரியல. தமிழ் இல்ல தமிழ்ல ஏத்துக்க மாட்டான். தமிழ்ல அவன் கேரக்டர் அவனுக்கு வந்து அவன் பண்றான். என்ன ஆக்டிங் தெரியாத ராம் சரண் படம் நினைச்சியா? அதாவது ஆக்டிங்காக என்ன வேணா பண்ற. இவனை கொஞ்சம் சூத்த போட சொல்றா. சும்மா ராம்சரண் கிட்ட வந்துடுறான். தளபதி ஃபேன்டா டேய் சுந்தர். டிபில யார் இருக்காடா ரங்கஸ்தலம் சமந்தா நல்லா இருந்துச்சு. புஷ்பாலியும் சமந்தா சூப்பரா இருந்துச்சுடா அலெக்ஸ். ஒரு பாட்டு தான் சொல்றேன். அல்லு அர்ஜுன் ரங்கஸ்தலத்துல நடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கேன் இந்த ராம் சரண் எல்லாம் ஒரு ஆளாவே இருக்க மாட்டான். விக்னேஷ் ப்ரோ நீங்க பேசுங்க. சுகுமார் தான். ஒரு நிமிஷம் இல்லங்க இல்ல டேய் நான் பேசிக்கிறேன். நானும் சொல்றேன். அடுத்த படம் புஷ்பாக்கு அடுத்து ராம் சரண் சுகுமார் தான்டா. புஷ்பாக்கு மேல அதிகமா போனோம்டா. எழுதி இல்ல பண்ணாதடா எழுதி வச்சுக்கடா. பண்ணுடா. அடுத்து புச்சி பாபு படம் வருமே அதுவே எவ்வளவு பந்து ரெண்டு பேர் கோஸ்ட் அந்த புச்சி பாபு படம் வருதுல அதுவே சூப்பரா பண்ணும். முதல்ல கேம் சேஞ்சரை வச்சு பண்ணு ஓகேவா? அடுத்து நாங்க அது விட்டுரு. அது எனக்கு தெரியாது. கேம் சேஞ்சர் என்னன்னே தெரியாது விட்டுரு. அடுத்து நாங்க திரிவிக்ரம் படம் அதுக்கப்புறம் வந்து ராஜமௌலி படம் சந்தீப் சந்தீப் ரெட்டி வங்கா படம் நிறைய படம் எங்களுக்கு லைன் அப் இருக்கு. அப்ப பாத்துக்கலாம். நீ முதல்ல கேம் சேஞ்சருக்கு கலெக்ஷனுக்கு கொண்டு வா. இல்ல சந்தீப் ரெட்டி வங்கா படம் நான் பாப்பேன். கலெக்ஷன் கேட்டேன் நீ அதை மாதிரி அது மதனே சச்சின் ஒரு ட்வீட் போட்டு ஐயப்பன் ஒரு அத விடுறா புஷ்பாவை விடாம புஷ்பால பண்ண அந்த லேடி கெட்டப் சீன் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. தமிழ் சினிமால பண்ணா கண்டா இருக்கும். இல்லடா தமிழ்ல இல்லடா அலெக்ஸ் தமிழ்ல நிறைய பேர் நிறைய கெட்டப் போட்டுக்கிறேன். நான் இப்ப கம்பேர் பண்ணவா அல்லு அர்ஜுன் கூட அவன் பண்ணது ஏன்டா அவன் பண்ணல. இல்லடா ஒரு நிமிஷம் இந்த ஜெனரேஷன்ல டயர் 2 லிஸ்ட்லயே டயர் 1 சொல்றேன். சூர்யா பண்ண அடிப்ப, தனுஷ் பண்ண அடிப்ப, சிவகார்த்திகேயன் பண்ண அடிப்ப. டயர் 1 நீ விஜய் டயர் 1 வரவே கூடாதுன்னு கேட்டா டயர் 1 வரவே கூடாது. நீ ஏன் கோல்டிஸ் மாதிரி கம்பேர் பண்ணுகிற? உட்கார்ந்து இப்ப ஒக்கட கிரேட்டர் தென் கில்லின்னு பேசுவாங்க அந்த மாதிரி நீ தூக்கினாரு. அப்ப டேய் யாரா இத இல்ல சுந்தரி நீங்க ஸ்பேஸ்ல தானே இருடா டே இது யாரு கேட்டா? அலெக்ஸ் தானே கேட்டான். தமிழ்ல யாரா பண்ணுவாங்கன்னு தற்கொலை மாதிரி கேக்குறானா நீ? இல்லடா இப்ப ஒரு நிமிஷம் கலர் இப்ப கலர் பேசுறான்ல பண்ணிருக்கான் அந்த கேரக்டர் ஓகேவா? சும்மா ஒண்ணும் விஷாலே போடா காமெடி சீன் தான்டா குண்டை. புரியல அந்த பாட்டு அந்த பாட்டுக்கான கொடுத்த எஃபெக்ட் எல்லாம் எவனும் கொடுக்க மாட்டான். காமெடி சீன்டா பாலா படத்துல வச்சது மாஸ் சீனுக்கும் காமெடி சீனுக்கும் தற்கூரி பண்ண முடியாது. அவ்வளவு கஷ்டம் தான். என்ன விளையாட்டா? அது பாரு இல்ல அந்த கண்ணு என்ன இப்படி இறங்கிட்டா? ஐயோ அவளை செருப்பால அடிக்கணும்டா. கிளாமர் போட்டோ அந்த மேல அனுப்புடாடி. விளம்பரத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி சீரியஸா. அவன் அது எந்த விளம்பரத்துல என்ன காட்டுதா இல்லையா? அவள்தான் இல்லடா சீரியஸா அசிங்கமா திட்டினா. எங்கப்பா கேம்லிங் வந்து சப்போர்ட் பண்றதா?
போட்டோ மேல ஷேர் பண்றா சுந்தர். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல மாமே இல்ல அதே இறாரா மதன மகேஷ் பாபு அங்க பான் மசாலா விளம்பரம் பண்ணுகிறான். அதுக்கு எனக்கு தெரியல. இந்த நாய்ங்க வந்துட்டு பிரியங்கா மோகன் கேம்லிங் என்ன ரம்மி கல்ச்சரா இல்லடா ரம்மி பெட் சக்கல பெட் பெட் கட்டுறது. அதுவாடா இந்த படம் போடுறது முன்னாடி வந்துட்டு இது பண்ணுவாங்களே போன்ல. இன்னும் யாருமே அனுப்பலையாடா மேல அத? மேல ஷேர் பண்ண மாட்டேங்கிறா. நானும் ஒரு 4 டைம் அனுப்பிட்டேன். ஒண்ணுமே எக்ஸ்போஸ் டேய் ஆகல. 4 டைம் அனுப்புனியா? பாடி ஃபேஸ் போய்டும்டா. ஒண்ணுமே எக்ஸ்போஸ் ஆகல. ஏதோ ரம்மி இத புடிச்சிட்டு சும்மா Black கலர் ஒரு Dress போட்டுருக்கா அவ்வளவுதான். ரம்மி தான் புடிச்சாளா? நான் கூட அவளே ஏதோ புடிச்சாங்கன்னு நினைச்சேன். ப்ரோ நீ நேரா பார்க்காத, மேல பாரு. மேல பாருனா என்ன தெரியுது? மண்டை தான் தெரியுது. ஏதோ கேட்ற போறேன்டா. நான் கூட ஏதோ மதன உனக்கு பிரியங்கா மோகன் பிடிக்குமாடா? இந்த பிளாக் மதன கரும தூ கருமன்றான். இல்ல எனக்கு பிடிக்காது. எனக்கு கேக்குறேன் பசங்களுக்கு எனக்கு ஓகே தான்டா. புரியல ஆக்சுவலி பிரியங்கா ஒரு நிமிஷம் நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி பிரியங்கா உங்ககிட்ட என்ன இருக்கு? இந்த சித்தா படத்துல ஒரு ஹீரோ நடிச்சிருப்பால, அவகிட்ட கூட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட நல்லா ஆக்ட் பண்ணாங்க. எப்படி சொல்ல, நடிப்புன்றது ஒண்ணு நல்லா இருந்துச்சு. அப்புறம் கேப்டன் மில்லர் டெம்ப்ளேட் போட்டு விட்டுருவான். பிரியங்கா மோகன் டெம்ப்ளேட் கமெண்ட். கண்ணத்துல முறைப்பா பாத்தியா? டேய் ஆக்சுவலி அலெக்ஸ், அந்த இந்த ஈவென்ட் கேப்டன் மில்லர் ஈவென்ட் போற முன்னாடி வரைக்கும் நான் பிரியங்கா மோகன் சென்னையா இருந்தேன். அங்க போயிட்டு அதாவது இந்த பிரியங்கா மோகன், ராஷ்மிகா, இந்த மிர்னால் தாக்கூர், இவனுங்க எல்லாமே வந்து ஹீரோயின் மெட்டீரியலே கிடையாது. இவங்க எல்லாம் இவனுக்கு ரசிக்கிறது என்ன மாதிரியான ரசனே தெரியல. ஹீரோயின் மெட்டீரியல் இல்லாம மிர்னால் தாக்கூர்ல நல்லா இருக்குடா. சீதாராமன் படம் எல்லாம் பாத்திருக்கியா மதனே? சீதாராமன் பார்த்தேன். அந்த படத்துல எல்லாமே ஃபேமிலி ஸ்டார் தவிர, அதாவது உலகமாக கிரிஞ்சு ராஷ்மிகா கூட அந்த படத்துல நல்லா நடிச்சாங்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஆமா அதுல நல்லாதான் நடிச்சா ராஷ்மிகா. அந்த படத்துல தானே கிரிஞ்சு படம் சீரியஸா நடிச்சிருப்பா ராஷ்மிகா. அதனால கொஞ்சம் நல்லா நடிச்சிருப்பா. டியர் காம்ரேட் நல்லா இல்ல மாமே உண்மையில ராஷ்மிகா எப்படி தெரியுமாடா? ஒரு படத்துல 50 நிமிஷம் நல்லா நடிச்சான்னு கடைசி 5 நிமிஷம் கேனம் இருக்கிறதுல கேனமா நடிச்சு விட்டுருவான். அந்த 5 சீனை வச்சு சாவச்சிருவானுங்க. சமந்தா பாட்டுனா படமே நார்த்ல ரீச் ஆயிருக்காங்க. கண்டிப்பா இல்ல புஷ்பாக்கு பாட்டு ரொம்ப பக்கபலம். எல்லா பாட்டுமே ஹிட். அதாவது புஷ்பா படத்துல சமந்தாக்கு கிடைச்ச அந்த கிரேஸ் கூட ராஷ்மிகா கிடைக்கல. ஆனா பேன் இண்டியன் ஸ்டார் அவ. மதன் ப்ரோ சமந்தா சீனியர்ல அவளுக்கு முன்னாடி வந்தவ சீனியர். ஆனா மாமா எனக்கு ஒரு டவுட் இல்ல மச்சான், எனக்கு ஒரே டவுட். சமந்தா கூட ஏன்டா அனுஷ்கா கம்பேர் பண்றீங்க? என்ன மயிறு கம்பேரிசன்? அது வந்து என்ன கேட்டா ரெண்டு நான் கஷ்டமா நான் சொல்றேன். கிளாமரிஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரசிக்கும்படியான கிளாமர் காட்டுறது அனுஷ்காவும் சமந்தாவும் மட்டும்தான். சமந்தாலாம் சேர்க்காத அனுஷ்கா கூட சா வச்சு போட்டுருவான். மனுஷனா இருக்க மாட்டேன். அப்படி இல்ல அனுஷ்காலாம் குயின்ரா. குயினுக்குமான ஏதாவது பிளாஸ்டிக் அந்த டைம்ல அனுஷ்கா தான்டா. அது ரூல் பண்ணிட்டு போயிட்டாடா. அவர் ரூல் பண்ணிட்டு போயிட்டாடா. அனுஷ்கா இடத்த ரீப்ளேஸ் பண்ணனும்னா கண்டிப்பா யாரும் வர மாட்டாங்க. ஆனா இல்ல கலர் வரும். இல்ல கலர் சொல்லுவான் நயன்தாரா கூட்டணும். அதாவது 0.5% சமந்தா ஈடாகலாம். மதனே நீ அப்படி சொல்ற. கலர் நயன்தாரா கூட்டணும். நான் த்ரிஷா நயன்தாராவா? அதாவது மதனே நீ வந்து 90s நான் சொல்லிக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரிஷா. ஏன்னா நான் கில்லி படத்தான் த்ரிஷா சாரி தளபதி ஃபேன் ஆனேன். அதே கில்லி படத்து ஹீரோயின் த்ரிஷா ஃபேன். ஓகேவா? அதே மாதிரி இது ஐஸ்வர்யா ராய் சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். அப்புறம் தீபிகா படுகோன், ஸ்ரதா கபூர், பர்னீதி சோப்ரா. ஒரு லிஸ்ட் எடுத்து நோட் மாதிரி போயிட்டான். அதான் சாய் பல்லவி, ஏகே மதன லிஸ்ட் எடுத்து நோட் பண்ணு.
அடுத்து சாய் பல்லவி, அப்புறம் வந்துட்டு இப்ப ரீசன்ட் கிரஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஸ்மிகா சொல்லுமாமே, நான் இருக்கேன், வெக்கப்படாத. ரீசெண்ட் வரும் அப்பதான் ஒரு டேஸ்ட் தெரியும் சொல்லு. சரி ரீசன்ட் இல்ல ரீசன்ட் சொல்லு, நான் கேட்க. ரீசன்ட் வந்துட்டு ரீசன்ட் மச்சான் அந்த 7வது இல்ல அந்த 7 நம்பர் சைஸ் யாரு மமிதா பிடிக்கும். மமிதா வந்துட்டு சிரிப்பு பிடிக்கும், அவ்வளவுதான். இது ஒரு படம்டா. அப்ப ஸ்மைல் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆக்டிங் மச்சான் விக்னேஷ் ப்ரோ கூட இல்ல மமிதாவை சொல்லிட்டான். விக்னேஷ் ப்ரோ கூட மமிதா ஆன்டின்றாங்க இங்க நிறைய பேரு. இல்ல மதன் ப்ரோ, அவ சும்மா இருந்தா நல்லா இருந்தா, சிரிச்சாதான் கேவலமா மமிதா சிரிச்சா ஆன்டி மாதிரி இருக்கான்னு சொல்றாங்க. லைட்டா ஸ்மைல் பண்றது நல்லா இருக்கும். ரொம்ப சிரிச்சாலும் கேவலமா இருக்கும். லைட்டா ஸ்மைல் பண்ணா நல்லா இருக்கும். பல்ல தெரியற மாதிரி சிரிக்காதான் குழந்தை பயப்படுது அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஸ்மைல மான மச்சான், ஸ்மைல்னா என்னைக்குமே கீர்த்தி சுரேஷ் தான்டா. அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் நான் உலகத்துல எங்க தெரியுமாடா அலெக்ஸ் வெறுத்தேன் கீர்த்தி சுரேஷ் ஸ்மைலு. தொடரி படத்துல வெறுத்தேன்டா நானு. அதுல வெறுத்தவன்டா கீர்த்தி சுரேஷ். அந்த ஒரு டைலாக் டப்பிங் பண்ணாங்க தெரியுமா, மியூட் போட்டு ஆடியோவை. அதுல ஒரு ஸ்மைல் பண்ணும், அது சரியான ட்ரெண்டிங். இல்ல மச்சான் ஒரு சம்பவம் சொல்றேன். எங்க பெரியப்பா பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் போன்ல கீர்த்தி சுரேஷ் அந்த வீடியோ சாங்ஸ் போட்டோ அதிகமா இருக்கும். என்ன டைம் பார்த்தா ரெமோ ரஜினி முருகன் 2 படம் அதிகமா வச்சிருப்பான். அதான் அந்த சாரி போட்டோ இது அதிகமா இருக்கும். எப்போ அதுக்கப்புறம் இந்த தொடரி வரும்போதெல்லாம் அப்படியே டெலிட் பண்றான் கொஞ்சம் கொஞ்சம். அடுத்த ஒரு வருஷத்துல ஒரு செருப்பலாச்ச மாதிரி ஒரு படம் குத்தால எல்லாருக்கும் அந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ். அவன் நல்ல நடிகராடா, நான் தப்பு சொல்லு. ஒரு படம் தூக்கி அந்த ஒரு படம் போதுண்டா அவளுக்கு, லைஃப் டைம்டா அவளுக்கு. சாவித்திரி அம்மா வந்துட்டு 350 படங்கள் மேல நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த அம்மா வாங்காத அந்த நேஷனல் அவார்ட அவங்க பயோபிக்க வச்சு வாங்கினாங்கிறது கீர்த்தி சுரேஷுக்கு பெருமைடாது. பெருமைதான்டா, உண்மையிலே பெருமைதான்டா. இது நல்லா நடிச்சாடா. நான் அந்த படம் இப்ப வரைக்குமே நான் வந்து அவளுக்கு லைஃப் டைம்ல இது ஒரு பெரிய விஷயம்டா அவளுக்கு. இல்ல என்ன நேஷனல் அவார்டு, பிரியங்கா மோகன் மாதிரி டான்ஸ் ஆட முடியுமாடா? என்ன டான்ஸ்ன்றதான் பிஜிஎம் என்ன ஒரு பிஜிஎம் ஈட்டி வர்ற எனக்கு டாக்டர் படத்துல அந்த கிளைமேக்ஸ் பாட்டே எனக்கு சத்தியமா இந்த இவ டான்ஸால தான் கொடுத்துட்டாங்க. டாக்டர் விடுறா ஈட்டியோட அந்த பாட்டு தான்டா பஸ் பாட்டு தான் செம்மையா இருக்கும். ஆரஞ்சு ஜிப்பா போட்டு மைக்ரிய ஸ்மார்ட் மதனு அப்பெல்லாம் குரூப் இருக்கும் போது அந்த போட்டோ அனுப்பி சிம் பண்ணி இருந்தோம்ல, இந்த சாங்ல இருந்த போட்டோஸ். ஆனா காசிம் ப்ரோ லைன்ல இருக்கியா? காசிமா இங்க எத்தனை பேர் 90s கிட்ஸ் இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா உண்மையாவே இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸோ இல்ல படங்களோ எதுவுமே நல்லா இல்லடா, பிடிக்கல. இல்ல அப்ப அந்த காலத்துல இந்த ஹீரோயின் வரல. சிம்ரன் பிடிக்கும், சிம்ரன் மாதிரி இடுப்பு தெரியாது. இலியானாவும் போயிடுச்சு. என்ன இது பண்ணி பாப்ப மதனே? என்ன திடீர்னு பூமர் மாதிரி இப்ப இருக்கிற படங்கள் நல்லா இல்லன்ற? நல்லா இருக்கிற மாதிரி இருந்தா ஏன் தமிழ் சினிமாவுல ரீரிலீஸ் பண்ணுங்க? ரீரிலீஸ் பண்ணுங்க ஹிட் ஆகுது. ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் ப்ரோ உங்ககிட்ட கேக்க நம்ம பிளாக் மதன் இரு பிரேமலு ஹீரோயின் என்ன நல்லா இருக்குதுன்னு. இல்ல மதன் இல்ல இது மட்டும் நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன்னா, நீ பேசுனா நீ பேசுனா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். இவ்வளவு நேரம் எந்த ஹீரோயின் எத்தனை லிஸ்ட் சொன்னா அதுல கிரிட்டிசிட்டி பேர் வந்துச்சாடா மதன் வாய். அப்கமிங்டா அவங்க இதுக்கப்புறம் வரும்டா, இதுக்கப்புறம் வரும்டா. சொல்லிக்கிறேன் புண்படுத்த மாட்டான். ஒரு நிமிஷம் பேச விடுற. எல்லா ஹீரோயினுக்குமே ஒரு தனித்துவமான ஒரு திறமன் ஒண்ணு இருக்கும், ஓகேவா? அதுல வந்து கிருத்தி செட்டியை வந்து எனக்கு எதனால பிடிக்கும்னா, கிருத்தி செட்டியோட வந்துட்டு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதாவது பெட்டர் தென் ஸ்ரீலீலா. ஸ்ரீலீலா வந்துட்டு ஆடணுமேங்கிறதுக்காக ஆடுறாளே ஒழிய அவகிட்ட நளினம் கிடையாது.
இப்ப நீ பேசணுமேன்றதுக்காக தான் பேசுற. ஸ்ரீலைல நல்ல டான்ஸர் என்னடா தான். காண்டாயிட்டு திடீர்னு சாம. சாய் பல்லவியோட சரியான டான்ஸரா? அப்படி சாய் பல்லவி நல்லா ஆடுவாடா டான்ஸ். சாய் பல்லவி நல்ல டான்ஸர். மதனே எனக்கு புரியல என்ன கம்பேரிசன் வைக்கிற ஸ்டீல் மதன் தெரியல எனக்கு. சாய் பல்லவி கிரேட்டர் தென் ஸ்ரீலீலா. ஏய் இருடா பேச விடுங்கடா. கேவலமான கம்பேரிசன் சொல்றீங்களா? அதே மாதிரி ஒரு கேவலமான கம்பேரிசன் சொல்றீங்களே, அதே மாதிரி ஒரு கேவலமான கம்பேரிசன் ஒண்ணு சொல்லிட்டா? அதாவது மதனே ஒரு நிமிஷம் இரு சொல்றேன். இரு மதனே இரு இல்ல சொல்றல கிரேட்டர் தென் மதன் இருந்து கல்தரையானுங்கப்பா. சுந்தரி இருடா ஒரு நிமிஷம். நான் ஸ்டீல்ல மட்டும் சொல்லிடுறேன். யுஎஸ்ல நடந்தா ஒரு காம்படிஷன் இருக்குல்ல, யுஎஸ் டேலண்ட் சொல்லி யாரு பேசுறீங்க சொல்லிட்டு பேசுங்கடா. யுஎஸ்ல ஒரு காம்படிஷன் இருக்கு, யுஎஸ் டேலண்ட் அப்ரோச் சொல்லி ஒரு காம்படிஷன் இருக்கு ஓகேவா, டான்ஸ் காம்படிஷன். அவளை பிரைஸ் பண்ணி வின் பண்ணிருக்கா. அவ வின் பண்ணிருக்கா. அந்த அளவுக்கு டேலண்டா இருக்கா. அவளை போய் நீ டான்ஸ் புரியல. வேற யாரு உள்ள கொஞ்சம் மடியத்துட்டு அது மதனே தலைவி சாய் பல்லவி சாய் பல்லவியா ஸ்ரீலீலான்னு கேட்டா சாய் பல்லவி தான். சாய் பல்லவி பயங்கரமான ஆக்சுவலி சாய் பல்லவி வந்து அமெரிக்கன் காட் டேலண்ட்ஸ் போல அவ்வளவுதான். அது ஆனா அதுக்காக வந்து லவ் ஸ்டோரி நாக சைத்தன்யா படம் இருக்கும்டா. அது மொட்டை மாடல ஒரு பேச விடுங்கடா. எனக்கு வந்து மமிதா பைஜி பிடிக்குன்னா பிடிச்சிட்டு போட்டா அது தவறு இல்லை. ஏன்னா யாரோட உணர்வுலையும் நான் புண்படுத்த விரும்பல. பட் நான் ஒண்ணு சொல்றேன் கீர்த்தி செட்டி கிரேட்டர் தென் மமிதா பைஜு. இல்ல அந்த கம்பேரிசனே வைக்க முடியாது ஓகேவா. நீ இப்ப கமல் சாரையும் இளையராஜாக்கும் இது வைப்பியா? கமல் சார் கிரேட்டர் தென் இளையராஜா. கமல் சார் கிரேட்டர் தென் இளையராஜா. அப்படிலாம் சொல்ல முடியாது. சும்மா இருங்கடா. அவர் வந்து இசைஞானின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரு நடிப்பின் நாயகன். புரியுதா? வித்தியாசமா கம்பேர் பண்ணாங்க. கமல் சார் கிரேட்டர் தென் இசைஞானி அவ்வளவுதான். நீ என்ன வேணாலும் சொல்லுவா. ஒத்துக்க மாட்டேன். மதனே நீ சொல்லுவடா. நீ சொல்லிட்டு போயிடுவ. ஒரு வாரம் கழிச்சு வருவ. எந்த மதன் தான் சொல்றீங்க? எங்க ஒரு மதன் சொல்லும் போது சொல்லுங்கடா. அவனை ஏகே மதன் சொல்லுங்கடா. த்ரிஷா மதன் சொல்லுங்க. ஸ்ரீலீலா மதன் சொல்லுங்க. த்ரிஷா மதன்னா ஆமாண்டா அவரு. அதுமே சரி அலெக்ஸ், சுந்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்து படத்துக்கு உப்பு போட்டானே, ஏன் தெரியுமா? அதுல வந்து இல்ல அதுல ரஜினி விக்னேஷ் நான் சொல்லிட்டா ஏன்னு குழுவாளிலே முத்தம் வந்ததுல சாங் பாத்தீங்களா? இல்ல அதுக்காக கிடையாது. மதன் சுந்தர் ஏன் அந்த பாட்டை லைக் பண்ணான், அந்த படத்தை லைக் பண்ணான்னு சொல்றான். அதுல வந்து தலைவர் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி பத்தி பேசியிருப்பாரு ஓகேவா. இல்ல சுந்தருக்கு அதனாலதான் சப்போர்ட் பண்ணா சொல்லலாம். அந்த படத்துல ஒரு வார்த்தை இருக்கும் பாட்டுல, குழுவாளில முத்தம். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க நடிப்பீங்க பரவாயில்ல. எல்லாரும் கல்லு செருப்பால் அடிப்போம் சொல்லு. அதாவது முத்து படம் ஓடுனதே மீனாக்காக மட்டும்தான்டா. ஆமாண்டா மதனே அந்த விடுகதையா அந்த சாங் வரும்போது தலைவரோட ரியாக்ஷனே படம் இது. முத்து படத்தை ரீ ரிலீஸ்ல தியேட்டர்ல பார்த்தேன், இல்லன்னா சொல்லல. தூங்கிட்டு இல்ல நீ மீனா இடுப்ப க்ளோஸ் அப்ல பாத்து அது தெளிவா சொல்லு. அதான் அந்த லோ ஆங்கிள் இருந்து பேச காமிப்பாங்க, அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். நீ மதன் ப்ரோ இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அலெக்ஸ், அந்த படத்துல முத்து படத்துல வந்து ரஜினி வந்து வீட்டை விட்டு அடிச்சு தோத்தனோடனே
குதிரை தானா ஓடி அவங்கள ம். கூட்டு வரும் பத்தியா? அந்த வண்டி வந்து அவங்க ம், கொண்டு ம். போவாங்க. அதெல்லாம் அதெல்லாம் அழுகு நல்லா வந்துச்சு, இல்ல அதெல்லாம் அழுகு இல்ல வந்துச்சு. இல்ல உண்மையாலுமே அது அந்த டைம்ல எப்படிதான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன்டா குதிரைக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எதுக்குடா அந்த வண்டிக்கு ஒரு வண்டிக்காரன்னு ஒரு இது ஒண்ணு வச்சிருக்கீங்க? அதை விட்டா அதுவே எல்லாம் இதுக்கு ஆட்டோ விக்னேஷ் ப்ரோ ஆனா விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் அண்ணா விக்னேஷ் அண்ணா ப்ரோ அப்படி வண்டே அப்படிலாம் இழுத்து பார்த்தோம்னா காட்டுறது இதெல்லாம் என்ன ஒரு விக்னேஷ் அண்ணா விக்னேஷ் ப்ரோ அப்படிலாம் பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படிலாம் பார்த்தோம்னா 2010க்கு வந்த 2010க்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாத்துலயுமே லாஜிக் மிஸ்டேக்னா. ஆமாண்டா எல்லா நிறைய படத்துல இல்ல இப்ப இல்ல கூட இருக்கு லாஜிக் லாஜிக் இப்ப கூட இருக்கு. பண்ணுக்கு சொல்றது சும்மா பண்ணுக்கு சொல்றது. கமர்ஷியல் படத்துல லாஜிக் மிஸ்டேக் தானே வரும் எல்லா படத்துலயும். கமர்ஷியல்னா அது கற்பனை தான் பார்ப்பாங்க. சுந்தர்சி படம் பாக்குறே தம்பி, சரி நான் ஒரு லாஜிக் மிஸ்டேக் சொல்லிட்டேன். கில்லி படத்துல பெரும்பாலும் அடிப்பேன் கம்முன்னு என் போயிடு இல்ல முன்னாடி உன் நீ தங்கச்சி வாய மூடுறானு. நிறைய மதனே எல்லா உனக்கு அவ்வளவுதான் படத்துலயும் மரியாதை. நிறைய இருக்கு நான் லிஸ்ட் நான் எல்லா நான் வந்து ஒரே படத்துலயும் ஒரு எல்லாமே விஷயம் இருக்கு. சொல்றேன். ஐயோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க புளிச்சியா இல்லாம கம்முன்னு இருக்கோம் நாங்க. எல்லா பிளாக் பஸ்டர் படத்துலயும் இருக்குண்ட கமர்ஷியல்னா அதுதான் கில்லி என்ன படத்துல அக்யூரேட்டா லாஜிக் எடுக்குது, என்ன மிஸ்டேக் கொண்டு கண்டென்ட் வரானா? மாதிரி. இவனை ப்ரோ பத்தி இவனை துப்பாக்கியில ஒண்ணு கூட இல்ல. துப்பாக்கியில ஒரு லாஜிக் கூட மிஸ்டேக் கூட பார்த்தல கிடையாது. இருக்கு. அதனாலதான் முருகதாஸ் சீப்புல டாக்டர் பார்த்தல. ஆமாண்டா தேடி பார்த்தேன்டா துப்பாக்கியில இல்ல இருக்கு. இல்ல அது நான் சொல்லுவேன் லாஜிக் மிஸ்டேக்கு. தளபதி இல்ல இல்ல இருக்கு லாஜிக் ஒண்ணும் மிஸ்டேக். இல்லைங்க ஒண்ணும் இல்லைங்க. காஜல் அகர்வால் வந்து சாவி எடுத்துன்னு போயிடும் ஓகேவா. ஆனா அந்த வண்டியிலேயே சாவி இருக்கும். என்ன சொல்றது, ஆனா அந்த சாவி வந்து வண்டியில இருக்கு. இருக்காது bro. ஆமாடா இருக்காது அலெக்ஸ், அந்த சீன் அந்த பாடுறா. சீன் அந்த திருவு. இல்ல இல்ல இருக்காது. நீ திரும்பி பாரு. சரி ஆனா எடுத்து போறேன் இருக்காது. ஏய் இல்லப்பா நீ இல்ல செக் இல்ல அந்த பண்ணிட்டு சீன் இருக்கு. இல்ல இல்ல நீ check பண்ணு. ஓ அதுனா ஃப்ரேம் மிஸ்டேக் இருக்குண்ணா. வலிமையில கேமராவே இன்னொரு கேமரால தெரியுது ஏய் தியேட்டர்ல. இல்லடா அந்த மாதிரி இருக்குது, நான் வலி பாக்குறேன். அதை விட வலிமை படத்துல அஜித் வந்து ஃபர்ஸ்டா இறங்கிடும். அதுக்கடுத்து டோர் கதவை திறக்கும். இதெல்லாம் அது நினைச்சாதான் எனக்கு வினோத் பயமா வினோத் இருக்கு. வந்து இல்ல இல்ல வினோத் வேலை இல்ல இல்ல ஏய் வினோத் ஏய் தான். ஏய் இல்ல இல்ல நீங்க ஏன்டா சொன்னது நானு. நீங்க ஏன்டா இல்ல வலிமைக்கு இல்ல போறீங்க? இல்ல இல்ல துணிவு கலரு கலரு படத்துலயே வந்த ஃப்ரிட்ஜ் சீன் ஒண்ணு இல்ல இல்ல இருக்கும்ல. கலரு சொன்னது நானு. அட்டாக் பண்ணது என்ன தேவையில்லாத அஜி சார் அடி. டேய் அட்டாக் இல்லண்ணா, டேய் அலெக்ஸ் நமக்கு ஒரு அடுத்த படம் டைரக்டர் அவன். டேய் ஆனா அவனை இதெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு. வேற மாதிரி என்ன தெரியுமாடா அலெக்ஸ், ஒரு ஃப்ரேம்ல வெள்ளை முடி ஒரு ஃப்ரேம்ல கருப்பு முடி வந்துடும் டக்குன்னு வலிமையில. மதன் வர்றது உங்களுக்கு அது பிடிக்கல. வலிமையில நான் துணிவு. வலிமை வலிமை ஆமா மதன் வலிமையில தான். வந்துட்டான் உடனே தூக்கிட்டு சும்மா இருடா வலிமை. சாமி. சரி அலெக்ஸ், எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணேன். உனக்கு ஒரு வீடியோ முதல்ல சென்ட் பண்றேன், நாளைக்கு இல்ல நீ ப்ரோ போடு. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்லடா. டேய் இந்தியில என்னோட ராவன்ல ஃபர்ஸ்ட் இருந்து இங்க எங்க டேய் என்னோட இடத்துல ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒண்ணு எடிட்டரா. இருக்கும் மிஸ்டேக். என்ன மதனை ஏதாவது ட்ரோல் அடிட்டா? நான் ஒரு ட்ரோல் எடிட் ட்ரோல் அடிட்டா? நான் ஒரு எடிட் பண்ணியிருக்கேன். அதான் ட்ரோல் எடிட் தானே? ட்ரோல் தான். ஏய் அதான் நாளைக்கு அலெக்ஸ் விட்டு போட்டீங்கன்னா போக சொல்ல கூட சரியான தெரியல ரீச் எனக்கு. ஆகும். அந்த மாதிரியான அதான் ஒரு அலெக்ஸ் விட்டு போக வெறித்தனமான ஒரு சொல்றேன். எடிட். தெரியும்டா வண்ணத்தை அவன்கிட்ட கொடுத்துன்னு போனேன். டேய் இவன் கீழே வந்திருக்கான் பாத்தியா, அஜித் ஆன்லைன் மாஃபியா. டேய் உனக்கு டிஎம்ல ஷேர் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ, நீ பாரு. நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லு. அலெக்ஸ் அலெக்ஸ் வாட்ஸ்அப் வாடா. ஒரு நிமிஷம் டிஎம் பண்ணு ட்விட்டர்ல. நான் ஹோஸ்ட் டேப் பண்ணிட்டியா? என்னது நீ ரீகனெக்ட் பண்ணு. டிஎம் பண்ணா டவுன்லோட் பண்ண முடியாதுடா பூல். என்ன நம்பர் ஏதாவது பெட்டு படம் வாங்கல புரியல. டேய் அது ஒரு நான் பண்ண எடிட்டர் அது. அச்சே அனுப்பு. நான் என்ன ஸ்ப்ரெட் பண்ண போறேன் ட்விட்டர்ல. ஏதோ அந்த ஆன்டி வீடியோ மாதிரி. அது கஷ்டப்பட்டு எடிட் இல்ல இல்ல பண்ணிருக்கான் மதனே, நீ அசால்ட்டா போட்டு விட்டு இது ஏ பண்ணிடுவ. அவன் திருஷா காம்ப்ளிமெண்டேஷன் வீடியோலாம் அப்படியே 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 அவனோட அது எப்படி இல்லடா, சொல்றது, அவன் திறமையெல்லாம் நான் இதை வந்து நான் எடிட் பண்ண வெளிக்காட்டிருக்கான் வீடியோ. அதுல. அனுப்பு. சும்மா சுந்தரி அவன் ட்ரோல் பிக் எடிட் பண்ணிட்டு இருக்கான். ட்ரால் பிக்கா? நான் லயன் கிங் படத்துல இருந்து நான் எடிட் பண்ணிருக்கேன் ஒரு சீன் இது எடுத்து. விஜயா இல்ல வேற ஏதாவது திருஷா அதுன்னு அந்த மாதிரி இது பண்ணிட்டியா? இல்லடா நாளைக்கு அவன் எனக்கு வந்துட்டு இருக்கு, நீ ஓ பாரு. அஜித் அவன் குமாருக்கா? அஜித் குமார் வச்சு எடிட் பண்ணிருக்கான் அவன். டேய் தெரியாதா அண்ணா மதனை? நீ பாரு. எது அஜித்துக்கு ட்ரோலா? டேய் அஜித் ஆமா அந்த அதுதான் ட்ரால் பண்ணிருக்கான். இல்லடா. இருடா வந்து பார்த்துட்டு சொல்ற வெங்காயம். இரு லோடு அனுப்பிட்டேன் பாரு. ஓடிஎஃப்சி இது 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 சவுண்ட். டேய் நீ ஸ்பேஸ் சவுண்ட் கம்மி பண்ணிட்டு அதை வந்து ஹைல வச்சு பாரு. வாய்ஸ் தான் அதுல ஹைலைட். நானா அமைதி ஆயிட்டீங்க டக்குன்னு எல்லாரும்? டேய் கேக்குதா? கேக்குது.
கேக்குது சொல்லு. மதன ஏன்னா பிறந்த நாள் அதுவும் கூட விட மாட்டியாடா பைத்துக்க. சரி விடு, போர் அடிச்சா நம்மள அடிக்கிறதுதான், என்ன பண்றது. நான் நினைச்சேன்டா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதை. விக்னேஷ் ப்ரோ மேல என்னது இது காஜா? யாரு ப்ரோ இவன்? சூப்பர் ஸ்டார் அமிகா சார். சூப்பர் லேடி சூப்பர் ஸ்டாரா இல்ல எத்தனை லேடி சூப்பர் ஸ்டார்? இவளுக்கு இவ்வளவு சூப்பர் ஸ்டார்னு போட்டு வந்தார். ஐயோ ஆபாசம் ஆபாசம். விக்னேஷ் நான் பாத்திருக்கேன் இவங்களோட படம். டேய் அலெக்ஸ் நல்லா இருக்கடா எடிட். நல்லா இது. நான் கூட இல்லடா இருக்கிற ஆரம்பத்துல அந்த இது வார்த்தை இருந்துச்சு, நம்ம சைடுல ஒருத்தர் இருக்கான எம்முல பேரு அவன் நினைச்சிட்டேன். அதான் அந்த பைத்தியக்காரன் இல்ல, அந்த பைத்தியக்காரனுக்கு டிராவல் வீடியோ எடிட் பண்ணிட்டேன்னு நினைச்சு. அப்புறம் தான் பைத்தியக்காரி புரோட்டீன் பவுடர் பண்ணிட்டு இருக்கா உட்காந்து. இல்ல இல்ல டே ஷாமே கலர் பேசுறத பத்தியா என்னடா டான்ஸ்லாம் வருதுமா? ஒரு வெப் சீரிஸ்ல பொண்ணு இப்பெல்லாம் வெப் சீரிஸ் நல்லா இருக்கு. ஆனா அலெக்ஸ் இந்த வீடியோ நாளைக்கு போட்டா வியாபாரம். ஆனா கரெக்ட் டைம்ல போடணும். அவனை ஹேஷ்டேக்ல போட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. அலெக்ஸ் ஜெய் பிரக்யா இருக்குல்ல அலெக்ஸ், அது ஒரு சும்மா ஒரு ப்ரொமோஷன் போட்டோ போட்டு படம் நடிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண மாதிரி போட்டோ போட்டுட்டு பாஸ்போர்ட் கையில் வச்சு போட்டோ போட்டாங்க, ஏதோ ஷூட் போற மாதிரி. அதை எடுத்து போட்டு நிறைய கல்யாணம் சொல்லி ஆன்லைன்ல போட்டு யாருன்னா நீங்க பைத்தியக்காரன் எல்லாம் உங்களுக்கு கண்டென்ட் வேணா என்னன்னா இந்த மாதிரிலாம் போட்டு போனி பார்த்துட்டு இருக்காங்க உட்காந்து ட்ராக்கர்லாம். ஒரு நிமிஷம் நீ அப்லோட் பண்ணிட்டு பிறகு டிஎம் பண்ணு எனக்கு. என்னது அப்லோட் பண்ணவில்லை அந்த டைம்ல, அப்புறம் டிஎம் பண்ணது அப்லோட் பண்ணிட்ட பிறகு. ஆனா இன்னொன்னு ஃபர்ஸ்ட் லுக் வருதுன்னு மதன்லாம் இதை போய் சொல்லுந்தான் இந்த ஜெயகே மதன். அவனுக்கு சைடு ஃபர்ஸ்ட் லுக் வருது. இது மதனே திரும்பவும் குரூப் கிரியேட் பண்ணலாமாடா? இது காஜா வாடு நீ ஆல்ரெடி பண்ண வேலையே போதண்டா. கலர் விக்னேஷ் ப்ரோ எல்லாம் இதுல இருந்து போட்டு நினைக்கிறேன். கொடூரமா இருக்குதுன்றேன். இல்ல டேய் நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணிருக்கேன், எங்க லிசனர்ல இருக்கவங்க கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் வேணும்னா டிஎம் கேளுங்க, அனுப்பிடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு அத நீ போடு, ஏன்னா இப்ப எல்லாரும் பாத்துட்டா அது அப்ப ஒரு மாதிரி இருக்கும். நீ அப்ப போடு, கரெக்டா இருக்கும், டைம் நல்லாதான் இருக்கும். சும்மாடா ஆமா இவரு சார் வந்து இரு ஒரு நிமிஷம் அலெக்ஸ். ஆமா சார் விடாமுயற்சி அப்டேட்ரா. அதான்டா மதன் கேக்குது மதன் கேக்குது. அதான் சார் வந்து ஒரு 100 பேர் படிக்க வச்சிருக்காப்புல, அதை வீடியோ எடுத்து அழகா போட்டு எடிட் பண்ணி வச்சிருக்காப்புல. இதுல வர இன்ஷாட்ல ட்ரோல் வீடியோ போட்டு எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கான் போடுறா ட்விட்டர் போட போற. சரி 53 நாளைக்கு ஏதோ லாரன்ஸ் ஏதோ லான்ச் பண்றாப்ல, பார்க்கலாம் என்ன அது. லாரன்ஸ் ஆமா அது 30 நிமிஷம் வீடியோ வருதான். யாரு இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு, யாராவது கை கட்டுவாங்களாம் அவங்க போய் ஹெல்ப் பண்ணி வீடியோ போடுவாங்க. எஸ் சூர்யா எல்லாரும் போடுவாங்க நினைக்கிறேன். ஆமா ஆமா. இன்னொன்னு கமலா தேட்டர் ஓனர் வந்து இப்ப தளபதியோட போட்டோ வந்துச்சு. ரீசெண்ட் தான் நினைக்கிறேன். ஆமா வெங்கட் பிரபு மட்டும் ஏதாச்சும் ரீசெண்ட் தான்டா, இன்னைக்கு தான் நினைக்கிறேன். ஆனா இல்ல இன்னைக்கு தான்டா சுடசுட வந்திருக்குடா பிக். அந்த விபி மட்டும் தாய்வில் ஏதாவது கோளாறு பண்ணிட்டான். சத்தியமா அசிங்கமா எல்லியா திட்டாதுங்க. ஏய் அலெக்ஸ் அந்த கை நோட் பண்ணியாடா, இன்னும் அந்த அடி இருக்குடா அப்படியே. ஆனா இல்ல டக்குனு ஏதோ போறது அது என்ன மாதிரி அதுக்கு இன்னைக்கு விட்ட போட்டோல கூட அந்த கையில இன்னும் அடி அப்படியே இருக்கு. விபி சோதப்பனா சொல்லி என்ன திட்டிட்டு இருக்கானே அவன் சோதப்பா அவனை போய் கேளுடா. உன்னை திட்டுறது இல்ல மாமே மதன் கிட்ட நீ நேத்தம்மா கேட்கணும், யுவன் சங்கர் பத்தி கேட்கணும். யுவன் சங்கர் கிட்ட என்னடா அந்த நடுவுல இருந்து இப்படி வாரி இருக்காரு, வாரி இருக்காரு. நல்லா இருக்குதுடா, உண்மையிலே நல்லா இருக்குதுடா. யாரு குடியாரு? விபி தான். விபியா? விபி என்ன உத்தமனா? அவரு குடிக்கிட்டோம் மதன், அது பிரச்சனை இல்ல, அது அவர் தனிப்பட்ட இருப்போம். ஆனா யுவன் ஏன் அப்படி போட்டான்? ட்ரக் டீலர்னு ஏதாவது அடிச்சிட்டானா? அதாவது அடிச்சுட்டு
இல்ல இவனை இல்ல சொல்றேன் நான் சப்போஸ் வந்து ஆல்பம் சொல்லிட்டேன் அவனுக்கு அம்மா செத்ததுக்கு ஒரு அப்புறம் நிமிஷம் முத்துமா இரு. செத்ததுக்கு அப்புறம் அதாவது அவனுக்கு சோர்வே இல்லடா. நான் ஒண்ணு சொல்லிட்டா, இவனை வந்து ட்ரக் டீலர்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, நல்ல ஒரு மிட் நைட்ல இப்ப ஸ்பேஸ் கட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு 2-3 சாங் சஜஸ்ட் பண்றேன். அந்த சாங் வந்து கேட்டு பாருங்க, என்ன அது ஒரு சாங் என்ன மாதிரி சாங் போதையாக்கும். என்ன சாங் என்ன போத இல்லடா ஓப்பனா இல்ல அவன் போட்ட பழைய பாட்டுன்னு சொல்லிட்டு போனாலே நல்லா இருக்கும். பழைய பாட்டு நிறைய நல்லா போட்டிருக்கான். எல்லா பாட்டுமே நல்லா தான். இரு, இரு. ஏய் இறா கட்டுறது தமிழ் படம் ஒரு கல் கட்டுறது தமிழ் படம் கட்டுறது தமிழ் படத்துல வந்துட்டு பறவை எங்க இருக்கிற சாங். கேட்டிருக்கோம். அப்புறம் அப்புறம் வந்து மாசு என்கிற மாசிலாமணில பிறவி என்னும் தூண்டில் சாங். கேட்டிருக்கோம். நல்லா அந்த பாட்டு. நல்லாதான் இருக்கும். அப்புறம் இல்ல வந்துட்டு இது படம் பேரு என்ன குட் நைட். காற்றுக்குள்ளே ப்ரோ மதன் எந்த ஒரு பாட்டுடா? கல் ஒரு காற்றுக்குள்ளே. கண்ணாடி தான் ப்ரோ இதுவா இருக்கும். இல்ல ட்ரக் காற்றுக்குள்ளே. ப்ரோ எதே ஒரு ஒரு கல் கல் ஒரு இல்ல ஒரு கண்ணாடியா? கல் ஒரு கண்ணாடி யுவன் சங்கரா ஹாரிஸ் ஆமா. இல்லையா அப்போ? ஹாரிஸ் இல்லையா? என்ன புரியல எனக்கு. இல்ல சத்தியமா நான் ஹாரிஸ் ஹாரிஸ் மாதிரி இல்ல தான் ப்ரோ. இருக்கும். யுவன் சங்கர் ராஜாடா அது. அந்த பாட்டு யுவன் சங்கர். கிரிஞ்சுடா. ஓ பாட்டு ஃபுல்லா யுவன் சங்கர் ராஜா, படம் ஒரு பிஜிஎம் தான். கல், ஒரு கண்ணாடி. ஓ மதன் இந்த பாட்டு கேட்டீங்களா? சாரி ப்ரோ நாங்க தெரியுமா நான் எஸ்எம்எஸ் சொல்லல. டேய் இருடா. இல்ல ஒரு கல் ஒரு கண்ணாடி சொல்றேன். சுந்தர் இது ஒரு ப்ரோ மதன் எஸ்எம்எஸ் சர்வம் படத்துல படம் பாட்டு எஸ்எம்எஸ் இருக்குல்லடா. படம் சொல்ல இவரு படம் உதயநிதி படம் சொன்னேன். உதயநிதி அன்சிகா சந்தானம் இருப்பாங்களே அதை சொன்னேன். அது மட்டும் தான் அவன் பண்ணது. அரிசி. இரு. அப்புறம் வந்து ஒரு இது அந்த இன்னொரு சாங் ஆதலால் காதல் செய்வீர் படத்துல வந்துட்டு ஆதலால் காதல் செய்வியில வந்துட்டு கிளைமேக்ஸ்ல பாட்டு வரும். நல்ல பாட்டு. பாடி உடனே அந்த ராகத்தை பிடிச்சி மேல போடுங்க. ஏய் யுவன் பாட்டாடா, யாரா ஓ பாடுறது? சாம இல்ல இவன்னா எந்த தோழில் செய்தால் என்னன்னு போயிட்டு போகிறது. ஏய் பாடுடா, யுவன் பாட்டுனா பாடுடா. நீ அவுப்படா எனக்கு தெரியும். ஒரே நிமிஷம் டைமண்ட் எல்லாமே டைமண்ட். ஒரே நிமிஷம் மதனே, நீ சொன்ன லாஸ்ட் பாட்டு கேட்கல நான் கேக்குறேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் 2 பாட்டு கேட்டிருக்கேன். பட் நீ சொல்ற அளவுக்கு ட்ரக் அதெல்லாம் வந்து உருட்டு பெரிய ஆடுகளம் பாட்டை சரி. ஏய் சுந்தரே, நாளை டிஎஸ்பி பாட்டு விடுவான், நீ போய் ட்ரக் ஏத்திக்க போ. டிஎஸ்பி பாட்டு கூட வந்து இப்ப வரைக்கும் காப்பி அடிச்சு எதுவும் பண்ணதே இல்லடா. டிஎஸ்பி மியூசிக்கே ரீச் ஆகுது. டிஎஸ்பி அதான் மேட்ரு. அவன் படமே காப்பி அடிச்சுடா டேய். சரி அதோட சுந்தர் மதனே ஒரே நிமிஷம். இந்த ஆடுகளத்துல வந்து இந்த சாங் ஒண்ணு வரும், ஒரு சோகமான என் வெண்ணிலவே அந்த அப்படின்னு ஒரு அது வேட்டையாடி விளையாடுற ஆடுகளம் அந்த சோகமான ஒரு போர்ஷன் சாங் வரும். அது ஒண்ணு இல்லடா அதான் அந்த டாப்ஸிக்கு கறியெல்லாம் வாங்கி சாப்பிடுவானே நடுராத்திரி. உண்மையே அவன் மதன் தூங்குறப்ப கட்டல் தமிழ் மதன் தூங்குறப்ப கட்டல் தமிழ் பாட்டு கேட்டா ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சொர்க்கமா இருக்கும். அது உண்மைதான். சுந்தரே உனக்கு பாட்டு கேட்டு உணர்ச்சி வரலன்னு வச்சுக்க, நீ வந்து உனக்கு செத்து போச்சு எல்லாமே. அந்த பாட்டு கேட்டு எதுவுமே ஃபீல் ஆகலன்னா உனக்கு எதுவுமே இல்லைன்னு முதல்ல இல்லடா. இப்ப ஒரு நிமிஷம் சொல்றேன். யுவன் சங்கர் ஏற்றாவே இருந்தா கூட அந்த பழைய யுவன் சங்கர் பாட்டுலாம் எவனுமே குத்த சொல்ல முடியுதுடா. அதனாலதான் யுவன் சங்கர் புரியுதா நல்லா போட்டிருப்பான். சர்வம் படத்துல மதனே காட்டுக்குள்ளே பாட்டு இருக்குல்ல, நான் பாடுறேன் அந்த பாட்டு. நீ பாடு அந்த பாட்டுலாம் அந்த பாட்டு இல்ல. பாட்டு எல்லாம் ரொம்ப அதிகமா போதும் எனக்கு. அந்த பாட்டு தான்டா சுந்தரே. அதெல்லாம் மாதிரி பாட்டு அதெல்லாம் மௌனம் பேசுது யாரு? அதெல்லாம் என்ன மாதிரி பாட்டு? நார்மலான பாட்டு தான். நீ என்ன சொல்ல, என்ன பாட்டு பாடலாம் தெரியுது? மௌனம் பேசியது அது கிடையாதுடா. காதல் செய்தல் பாவம்னு ஒரு ராப் இல்ல. நான் சொல்றேன் வருங்கால சிங்கர் மதன் பாட்டுண்டா. சைலண்டா சுந்தர். மதன் ப்ரோ நான் பாடுறேன். விழி தொட்ட இடமின்றி ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்து
புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடமாற செய்தாயே மெல்லிடை கொண்டு போடும் அழகான பெண்ணே முப்படை கொண்டு என்னை சுற்றி கரெக்ட். ஆனா ராப்பிங்க நினைச்சு தானே பாட்டு பாடினேன். நண்பே அந்த பாட்டு தான் இது. நீ கண்டினியூ பண்ண போறியாடா? பாதியிலே நீ போதும் continue பண்றது. புது பாட்டம் அது செம்மையா இருக்கும்டா அந்த பாட்டு. ஆமா சூப்பர் பாட்டு பாடினோடனே என்ன குரல் மாறிச்சு சுந்தருக்கு. நான் ப்ரொஃபஷனல் சிங்கர்ரா. சுந்தர் போலாம் கேட்டு எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே இவன் சத்தியமா அதான் உண்மை. யாருடா அதுதான் உண்மை. ஏன்டா ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க? ஏன்டா உண்மைடா அது உண்மைடாது. யார் வாழ்க்கை குத்து? யுவன் சங்கர் ராஜா. மதனே குள்ளனுக்கு வாழ்க்கை குத்துது ஹாரிஸ்ரா. மதனே மேஜர் ஹாரிஸ் தான் தெரியும். கிடையாது. அதாவது ஹாரிஸ் சூர்யாவோட காம்போல வந்து இவ்வளவு படம் வந்திருக்கு, இதான் வாழ்க்கை கொடுத்தான்னு சொல்றீங்கல்ல. நான் ஒரே ஒரு பாட்டு சொல்றேன், அந்த ஒரு பாட்டுக்கு ஈடாக வந்தாலும் சொல்லு பார்க்கலாம். முன்பனியா தெரியும் சூப்பர் பாட்டு தான் இது. இது என்ன பிதா மகனா? இது நந்தாடா நந்தாடாடி அந்த படத்துக்கு ஈடாக. ஆனா உண்மையில என்னடா அந்த பாட்டு வேற லெவல்ல எடுத்துறமாடா. அலெக்ஸ் எங்க பாரு அவனுக்கு நந்தா ஒரு நிமிஷம் அவனுக்கு பார்த்ததுக்கு நந்தா தான் ஓகேவா சூர்யாவுக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடாதா. அவனுக்கு 3 படம் சாங் சரியா போல ஓகேவா, படமும் சரியா போல. ஃபர்ஸ்ட் அவனுக்கு சாங் படம் ஓரளவுக்கு நல்லா போனது வந்து ஒரு பூலம் கேட்டு பார்த்தான் ஓகேவா சூர்யாவுக்கு. அதனால குள்ளன் வாழ்க்கை கொடுத்தது வாய்ஸ் இவன் சூர்யான்னு சொல்றது, இவன் சொல்றது. அது இது வரைக்கும் வந்துட்டு அந்த முன்பணியா முதல் மலையா சாங் வந்துட்டு எந்த ஒரு சூப்பர் சிங்கர் மேடையாகட்டும் எந்த ஒரு மேடையாகட்டும் சரி அந்த பாட்டை யாருமே இது வரைக்கும். நான் யுவன் சங்கரை பார்த்து அதாவது இல்ல இந்த இதுல ஒரு நிமிஷம் அடைகிறேன். இவனா இப்படி மியூசிக் போட்டான் அதாவது இந்த தாயிலே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் யுவன் சங்கர் ஃபேன் தான் மனுச்சுங்க. என்ன பாட்டுனா இரு ஜீவாவுடைய ராம் படத்துல அம்மா பாட்டு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? இது இவன் போட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனா சரியான போதையா இருக்குல்ல போதும் ஓவரா ட்ரக் வித்துன்னு கூடாது. அதுவும் என் வயசுல நீ என்ன எரியுதா சுந்தர் என்ன கேட்டமா என்ன எரியுதா? ஓவரா ட்ரக் விக்க கூடாது. எதுவும் ஜிவி பிரகாஷ் பாட்டுலாம் பாட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எல்லாம் பேசவே முடியாது. அப்படி வாடா இல்ல ஜிவி பிரகாஷ் அனிருத் தான்டா. ஒரு நிமிஷம் தான். ஏய் சாமி மைக் ஆன். ஜிவி பிரகாஷோட மெலோடி சாங் போதும்டா. பெஸ்ட் காம்போ அலெக்ஸ் சிரிச்சிரான் அப்புறமா ஆசிம் பெரிய பையா. ஜிவி பிரகாஷ் மியூட் போட்டு இல்ல லெஃப்ட் சைடு போய் பெரிய பையா. புள்ளனுக்கு யார வாழ்க்கை கொடுத்து சொல்றேன். ஒரு நிமிஷம்டா. ஜிவி பிரகாஷோட மியூசிக்லயே வந்து ஒரு டாப் 10ல இருக்கிற புள்ளனுக்கு வாழ்க்கை கொடுத்தது டி மதனே ஜிவி லிஸ்ட் கொண்டு வா. ஜிவி பிரகாஷ் லிஸ்ட் கொண்டு வா. ஒரு நிமிஷம் மதன் சொல்லு. பிளாக்கி மதன் எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் சாங் சொல்லிட்டா. அதாவது எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே ஒரே படத்துல வர சாங் தான். ஃபர்ஸ்ட் சாங் என்னன்னா ஜிவி பிரகாஷ்ல ஆரிரோ ஆரிரோ இது தந்தையின் கேட்டுக்கடா. செஞ்சு வேற அவன் பாட்டாச்சு பாடு. நீ ஜிவி பிரகாஷ் பாடு மட்டும் பாடாது. ஏன் அழுவுறதா? பின்னாடி எரியும். ஏன்டா இவன் யார்? எனக்கு வந்து தமிழ தமிழ் பசங்க பாடு ரொம்ப வேறமா சின்ன வயசு இல்லாம வாயில கூட வராது பாண்டமா.
அந்த ஸ்டெப் ஹூக் ஸ்டெப்லாம் பயங்கரமா இருக்கும் தமிழ் பசங்க பாட்டு. பசங்க இவள ஏன்டா மத்த எனக்கு தலைவர் படம் அப்படின்னா அமலாபால் அந்த லவ் சாங் வரும்ல, அதான் யாரு இந்த சாலையோரம் போகுது அந்த பாட்டு. இல்ல மச்சான், ஒரு நிமிஷம் இல்ல சொல்றத கேளுடா டேய், பேச விடுறா இரு. அந்த பாட்டை இருடா, அந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஃபீல்னா, அதாவது நம்மளே ஓவர்சீஸ்ல இருந்து அமலாபால் மாதிரி ஒரு பொண்ணு உஷார் பொண்ணுன்னு நினைப்போம். திடீர்னு திடீர்னு துப்பாக்கி நீட்டு வா பாரு, ஆடம் உம்மால ஒன்னெல்லாம் அந்த பாட்டை விட இன்னொரு சாங் இருக்கு, சொல் 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 நீ சொல் எனக்கு போகாதே. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன்டா, எனக்கு ஜிவி பிரகாஷ் 3 படம் ஆல் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஒண்ணு மயக்கம் என்ன, 1001, ஆடுகளம், 3 படம் அவ்வளவு நல்லா இருக்கும். தனுஷ் சைக்கோ மாதிரி தான் இருப்பான், ஆனா பாட்டு பாட்டுலாம் செமையா இருக்கும். ஒரு நிமிஷம், அந்த 3 படம் பாட்டுலாம் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். அது எல்லாமே ஃபர்ஸ்ட் படம் பாட்டு நல்லா இருக்கு. அங்காடி தெரு படம் பார்க்கல. அங்காடி தெரு அந்த படம் பாத்துருக்கேன். என்ன மாதிரி சாங் எவ்வளவு போதுனடே போதுண்டா தலைவா. சரி, ஆசிம் சொல்றதே கேக்குது. யார் இங்க வந்துட்டு இந்த சும்மா ஸ்பாட்டிஃபைல போய் ஃப்ரீயா இருக்க டைம்ல பாட்டு கேட்கணும்னு தோன்ற டைம்ல யுவன் சங்கர் ராஜா, நாமுத்துக்குமார் காம்போன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்களேன். அதாவது மதனே, நாமுத்துக்குமார் சாங்ஸ்ல வந்து இந்த யாரடி நீ மோகினி இருக்குல்ல, அதெல்லாம் ஒர்த்தான சாங்ஸ் தான், இல்லன்னு சொல்லல. அதாவது மதனே யுவன் நல்ல மியூசிக் போட்டிருக்கான், இல்லன்னு சொல்லல. ஆனா யுவன் மட்டும் தான் போட்டிருக்கான்ற மாதிரி பேசுறீங்க பத்தியா? ஆனா இல்ல மச்சான், நான் பர்சனலா போல. ஆனா இல்ல எனக்கு ஒரு டவுட் கேக்குறேன். இல்ல பிளாக் ஹீரோன்னு சொல்றேன், எனக்கு ஒரே டவுட். இவன் மூணு பிரேக்கப் படா, 3 இதோ பிரேக்கப், ஏதோ ஒண்ணு 3 டைவர்ஸ் நினைக்கிறேன் யுவன் சங்கருக்கு. 2 டைவர்ஸ் ஆயிடுச்சு, 3வது பொண்ணுடைய தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால ஒருவேளை நல்ல பிரேக்கப் சாங் போடுறான். இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் படி சொல்றேன், அதனால நல்ல பிரேக்கப் சாங் போடுறான் ஒருவேளை. அப்பெல்லாம் அவன் சிங்கிளா ஒருத்ததான்டா இருந்தான், அதெல்லாம் கல்யாணம் ஆச்சு நடுவுல. ஆனா அனிருத் பாத்தியாடா, கல்யாணமாவது ஆயிராது போடு, ஆண்ட்ரே கூட ஒரு கிஸ் போடுமான, அந்த ஜொலிட்டா கூட ஒரு பாட்டு. ஆனா இல்ல மச்சான், பி லைக் அனிருத்ரா, நாட் லைக் யுவன் சங்கர். மேரேஜ் ஆகி கமிட் ஆகி டைவர்ஸ் ஆகி திரும்ப, மேரேஜ் ஆகி கமிட் ஆகி டைவர்ஸ் ஆகி திரும்ப. அலெக்ஸ், அனிருத்தோட வீடியோ ஒண்ணு வந்துச்சு தெரியுமா லாக்டவுன்? ஆண்ட்ரே கூட கிஸ் அடி பண்ணா தானே? அது இல்லடா, இல்ல மேட்ரு ஒண்ணு இல்ல. ஆனா அவன் கிடையாதுடா, மேட்ரு அவன் இல்ல, அவன் மேல உட்கார்ந்து அனிருத் மேல மாதிரி சொன்னாங்க. ஆனா அது அனிருத் இல்ல, அதான் அவன் கிடையாதுடா, அது ஃபேக், அது அவன் கிடையாது. ஆனா அனிருத்துக்கு ஆண்ட்ரே அதெல்லாம் பக்காவா இருக்கும். மாமி இதுல ஹைலைட் என்னன்னா 3 டைம்னு நினைக்கிறேன் கிஸ் வச்சது. இது கட்டி டைம் 3 டைம். நம்ம பார்த்த மாதிரி லாக்டவுன்ல அவரும் பாத்துருப்பாரு. பரவாயில்லையே, நம்மள நல்லா எடிட் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு தோணிருக்கோம். இல்லடா, அந்த மாதிரி ஒல்லியா இருந்தா அனிருத்துன்றானுங்கடா. தனுஷ் மாதிரி ஒருத்தன் பத்து இருந்தானா அதுவும் அனிருத்துன்றாங்க. தெரியும்டா, ஃபேஸே அதுல தெரியும்டா. அதுல ஃபுல்லா இல்ல. இது நம்ம நான் ஒண்ணு சொல்றேன், யாரும் அடிக்க மாட்டேங்குது. நீ சொல்றத பொறுத்து ஒரு 12 மணிக்கு அந்த ஆமீனுக்கு விஷ் பண்ணிடலாம்டா எல்லாரும் சேர்ந்து. கீழே ஏகே மதன் நினைப்பான், ராஸ்பேட் கூடுறா லவடிக பால். அஜித்துக்கு பர்த்டே சொல்ல மறந்துட்டேன். மதராசப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து இது அதனோட மதராசப்பட்டினம் செம்மையா இருக்கும்டா. அதுவும் இது சரி, வெயில தாண்டவம்ல வந்து அந்த கண்கள் ரெண்டும் மீறி மதராசப்பட்டினம்ல அந்த லைன்ஸ் தானே, பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் ஐஸ் கட்டி மாதிரி உருகிடும்டா. சாமி இதெல்லாம் கேள்றா. இவன் ஆக்சுவலி மதனு அதோட பேக் ஸ்டோரி என்னன்னா, அந்த சாங் ஃபர்ஸ்ட் இவரே கம்போஸ் பண்ணி குடுத்துருக்காப்ல ஜிவி வந்து.
அத வந்து இந்த மாதிரி நான் ஒரு சாங் போட்டு தரேன் இந்த இடத்துல வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஓகே பண்ணிருக்காங்க. டேய் அதுக்கப்புறம் தான் அந்த இருடா படம் பாட்டு மாமே பயங்கரிச்சு. இதை விடுங்கடா. ஆயிரத்தில் ஒரு ஞாபகம் பிஜிஎம் என்ன ப்ரோ என்ன ப்ரோ பிஜிஎம் இது அந்த மாதிரி எடிட் பண்ணி அதோ அந்த அலெக்ஸ் பறவை போல விஎஃப்டி டே 11 சொல்லிட்டு கில்லியோட போட்டுதான் என்னடா புரியல. டியூஸ்டே கூட என்னடா இவ்வளவு கூட்டம் நைட் ஆமாண்டா டேய், கில்லி கில்லி போகும்டா. இவன் 1000 ஒரு பிஜிஎம் என்ன பண்ண போற? அலெக்ஸ் நான் உங்க எல்லாருக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன், சரியான பதில் டேய், சொல்லணும் வந்து ஏதோ எல்லாரும். குருமா ஓகேவா? பண்ணி விட்டுற போறேன். ஒண்ணும் கிடையாது. அதாவது இந்திய சினிமாலேயே அதிக பாடல்கள் உள்ள ஒரே படம் வந்துட்டு அமாப் கே ஹேன் கஹோன்னு ஒரு என்ன ஹிந்தி அதுல படம். வடிவேல் டைலாக் சொல்ற? உங்களுக்கு அம்மா புரியுற கே மாதிரி ரெயின் கோட் ஃபேமிலி வருதுடா. இந்த இல்ல அமாப் கே ஹேன் கஹோன் படத்துல தான் வந்துட்டு 100 சாங்ஸ் பீட் பண்ணிச்சான். கிட்டத்தட்ட 16 பாட்டு இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி சொல்லணும்னா 16 பாட்டா? ஏன்னா ஒரு பாட்டு 5 நிமிஷம்னாலே பாதி படம் வருதுடா. இரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எந்த பாட்டு வரும் பாத்தியா? இது தேர தீவர் தீவானா அப்புறம் ஒரு சாங் அதுல வரும். அந்த படம் தான் அது. சல்மான் கானும் மாதுரி கேட்ட மாதிரி தீட்சித்தும் இதான கேட்காத மாதிரி இருக்குது. புரியல. நீ 2K எனக்கு தெரியாது. அந்த ரெக்கார்ட்ல சாங்ல பீட் பண்றான் ரஹ்மான். ஓகேவா? ஆனா அதே மாதிரியே நம்ம தமிழ் சினிமாவுல ஒரே படத்துல 9 பாட்டு, ஆனா ஆல்பமே ஹிட் அந்த படம். இப்ப வரைக்குமே அந்த படத்துல வந்து 2 பாட்டு வந்துட்டு இப்ப வரைக்குமே 2008 வந்த படம். இப்ப வரைக்குமே அந்த படத்துல வைக்கிற பாட்டை வந்து சில பேரு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ யாருன்னு சொல்லு. ஹீரோ யாருன்னு சொல்லு. வாரணமாயிரமா? வாரணமாயிரத்துல எப்படி ஒரு 8 பாட்டு இருக்கும்? 9 பாட்டு. ஹீரோ மட்டும் யாருன்னு சொல்லு. ஹீரோ யார்? ஹீரோ சரி இல்ல அந்த படத்துல ஹீரோயின் யார் சொல்லு, நான் கண்டுபிடிச்சேன். ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வேற ஏதாவது வச்சு வடிவில் வச்சு கண்டுபிடிச்சு சொல்றியா? ரோஜா. அதாவது அந்த படத்துல வந்துட்டு அவங்க 2 பேர் மட்டும்தான் வருவாங்க அதிகமா படத்துல. படத்துடைய மியூசிக் டைரக்டர் வந்து விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனியா? உசமால கரை கேசப்பன எப்பன கேப்பன சனன உபாசன. நான் வேற ப்ரோ, அது தனி டிஷும் சொல்றேன். இல்ல டிஷும் கிடையாது. ஆனா அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு இப்ப வரைக்குமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னடா மாசிலாமணியாடா? மாசிலாமணியா வந்து கிட்டத்தட்ட அந்த காதல் இல்ல அவன். காதலில் விழுந்தனா? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்க காதலில் விழுந்தனா? மாசிலாமணியாடா? காதலில் விழுந்தேன். இல்ல காதலில் விழுந்தேன். காதலில் விழுந்தேனா? பாட்டுலாம் வருமே. ஆனா இல்லடா, உண்மையிலே இல்லடா, அந்த படம் தண்ணி மதனே, இந்த உன் தலைமுடி திவ்யான்னு ஒரு சாங் வரும்ல, ஓ திவ்யா என்ன அறியலையோ இல்ல நாக்கு முக்கா பாட்டுக்கெல்லாம் ஆடாதவன் ஒரே வைப் ஆயிடுச்சாடா? புரியல. எந்த மியூசிக் டைரக்டர் ஃபேன்? டேய் எனக்கு யாரையும் அப்பெல்லாம் பிடிக்காதுடா. நான் தூக்கி போட்டு மேரி மாமா எல்லாரையும். அப்பா மாமே டிமான்டா. ஆமா டிமான் பரவாயில்ல. இப்படி ஏதோ ஒரு பாட்டு வந்திருக்கேடா. வனிதா பொண்ணு கூட டான்ஸ் ஆடிச்சு. என்ன பாட்டு? புரியல. வனிதா பொண்ணு கூட இப்ப டான்ஸ் ஆடிச்சு. வனிதா பொண்ணு வேற. வடச்சன்ல 10 பாட்டு. வடச்சன்ல சாம்ப்ரோ வனிதா பொண்ணாலும் டான்ஸ் ஆடுறதான் பாக்குற நீ. வடச்சன்ல எப்பறா 10 பாட்டு வரும்? ஒரு நிமிஷம் அலெக்ஸ் மேல பாரு. வடச்சென்னையில வந்து 10 பாட்டு இருக்குன்றான். ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த படத்துல வந்து அப்புறம் என்னடி மாயாவே கல்லு உடைக்கிற ஜெயில ஒண்ணு இருக்கும். அப்புறம் என்ன இது? இரு நான் சொல்றேன் பாரு. அதாவது என்னடி மாயாவி, மாடியில் நிக்கிற மானுக்குட்டி, அப்புறம் கார்குழல் கடவையே, 3 பாட்டு ஒரு பாட்டு வரும். அது இந்த பாட்டுட கல்ல உடைக்கிற ஜெயில அந்த அப்புறம்
அது எங்கடா வட சென்னையில வருது? அதுதான்டா வடச்சென்னை தான். டேய் வட சென்னையில தான்டா வரும். அவனுங்க ஜெயில இருக்கும்போது எரும அன்பு உள்ள மாடு போயிருக்கும்போது வடச்சென்னை படம் வரும். முன்னாடி பின்னாடி பாத்துறியாடா? அது பேக்ரவுண்ட் அலெக்ஸ் மாண்டேஜ் எங்கடா? நாங்க எங்க ஃபர்ஸ்ட் காலேஜ்ல பாட்டே வரும்போது அந்த அதான்டா. சாங் இல்ல தான் இல்ல ஒரு போட்டோம். ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாட்டு விட்டுட்டு மாடியில் நிக்கிற மானுக்குட்டியா பைனகோல சீன் மட்டும் கரெக்டா தந்த நாய்க்கு. ஓகே. ஏய் அது கொய்ந்த மோலேடா. அது வந்து கோயந்த ஐஸ் மாவுல. லவ் பண்ணும்போது தான் மாடு சரி விடு 10 பாட்டு என்னன்னு எவனா லிஸ்ட் போட்டு சொல்லி யோசிக்கிறேன். அந்த படத்தை நான் 5 வாட்டி பார்த்தேன். அலெக்ஸ் ஒரு நிமிஷம் இரு. அதாவது நாங்க என்ன கேக்குறேன்னா, ஒரு படத்துல வந்துட்டு எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிருக்குதுங்கிற அந்த காலம் வந்து போயிடுச்சு. நாங்க வந்து அதுதான் பேசிட்டு இருக்கோம். ஏன் இருக்கு லியோல ப்ரோ இங்க பாருங்க, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. அனிருத்ல ஒரு மியூசிக் டைரக்டரே கிடையாது ப்ரோ. அவன் வந்து ஜஸ்ட் கோஸ்ட் ரிமூவ் பண்றேன். தேடி வந்து அடிப்பேன். மவன் மியூசிக்ன்றது அவங்க பண்ணனும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கம்போஸ் பண்ணனும் முக்கியமா. இவ்வளவு சொல்றியே, அண்ணத்த பாட்டே ஆல்பம் விட்டு தெரியுமா எல்லா பாட்டும்? இல்ல அது செருபால் அடிக்கல அவனை. அதான் அது தேடி வந்து அடிக்கலாம். எதுக்கு நான் சிவாஜி மாதிரி பேசுறேன்? பாட்டு நல்லாதான்டா இருக்கும். மருதாணி நான் ஒண்ணு சொன்னா மதன் சொல்றது கரெக்ட் தான். மதனி ஒரு நிமிஷம் இரு. மதனே போதுண்டா, பாட்டு பாடுறாடி, ஒரு பாட்டு பாடுறாடி, நீ போதுண்டாடி. நீ சொன்ன கருத்து விக்னேஷ் ப்ரோ தான் ஹைலைட். பெரிய பாய் கண்ணி. அலெக்ஸ் இந்த படம் தெரியுமா உனக்கு? பரிச்சீரன். அந்த படத்துல ஒரு சாங் இருக்குல்ல, அந்த ஊழல் புரியமான சாங். அது லைவ் ரெக்கார்ட் தான். அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் வந்து ஈவன் பண்றாங்க. யுவன் பண்றான்னு கேக்குறீங்களா? அது பண்ணது யுவன் பண்ணாலும் மியூட் போட கூடாது, புரியுதா? அலெக்ஸ் ஒரு நிமிஷம் மதன் ப்ரோ, ஒரு நிமிஷம். அலெக்ஸ் ஆரம்பத்துல தான் இந்த பிரச்சனை ஆரம்பிப்பீங்க, இப்ப என்ன முடிவு போகும்போது ஆரம்பிக்கிறீங்க? யார் மியூசிக் அடிச்சு கேட்டு ப்ரோ? இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் தருவா? ஒரு இந்த பிளாக் மேல உட்கார்ந்து குரங்கு. அலெக்ஸ் பிரபுதேவாவோட காதலன் படம் பாத்திருக்கியா? அதுல சாங்ஸ் எல்லாமே செமையா இருக்கும். இந்த பேர் என்னதுடா? இந்த ஜோதியோட அக்காவா? அது நக்மாவா? ஆமாமா, அது நான் பாத்துருக்கேன். எனக்கு மின்சார பாட்டு, ஊர்வசி, எனக்கு மின்சார கண்ணு தான் பிடிக்கும். அந்த படத்தோட மின்சார கண்ணாவா? காசு அவன் மின்சார கனவு சொல்றான். மின்சார கனவு வந்துட்டு நான் சொல்லிட்டேன். இத்தனை பேரை செலிபிரேட் பண்ணும்போது இந்த மணி சர்மா, வித்யாசாகர், அப்புறம் இந்த விஜய் ஆண்டனி, ஹாரிஸ் ஜெயராஜ், இவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு வந்து போட்டு போயிட்டே இருந்தாங்க. எஸ் ஏ ராஜ்குமாரும் மறந்துட்டீங்க. கீழே பிஜிஎம் எல்லாம் சேர்த்து 10 பாட்டு வட சென்னைக்கு போட்டு வச்சிருக்கானுங்கடா. பிஜிஎம் டே ஓஎஸ்டிக்கும் பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவனுங்களா? டென்ஷன் ஏத்தாதீங்கடா. ஏன்டா அப்படி பார்த்தா லியோலயே 10 பாட்டு. அப்படி பார்த்தா மாஸ்டர் 14 இப்போ மணி சர்மால தெலுங்குல பொழந்து எடுத்திருப்பான்டா ஒரு டைம். மனசாட்சி மணி சர்மா போக்கிரில போட்ட பாட்டு பாத்திருக்கியா? எப்படி இருக்கும்? இந்த முல்லை ஷாஜகான் பாத்திருக்கியா? ஷாஜகான் பாத்திருக்கியா? ஷாஜகான்லாம் பாட்டு பாடு வேணாண்டா, ஃபீல் ஆயிடும். யூத் படத்துல வந்தா மியூசிக். யூத் படத்துல ஒரு பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணுகிட்ட பேசுறது. அலெக்ஸ் சரக்கு வச்சிருக்கேன் பாட்டு கேட்டிருக்கல? அதுல ஃபர்ஸ்ட் வர லைனும் நம்ம சாமி படத்தோட பிஜிஎம் ஒரே மாதிரி இருக்கும்டா. உண்மையில அந்த பாட்டு வேற மாதிரி இருக்கும்டா. மீனவன் நல்லா இருக்கும், பாட்டு வேற மாதிரி இருக்கும். அந்த சரக்கு வச்சிருக்கேன் அலெக்ஸ் சரக்கு வச்சிருக்கிற சாங் ஸ்டார்டிங் ஆகும்போது அப்படியே சாமி படத்தோட பிஜிஎம் விக்னேஷ் ப்ரோ கை தூக்க வச்சிட்டீங்களாடா? எப்பேற்பட்ட பரம்பரை தர மாட்டா அவரு. தமிழன் படம் பாட்டு கை தூக்க வைக்கிறீங்கடா. உலகை பேச விடுறா, சொல்லு. எவ்வளவு மியூசிக் டைரக்டர் சொன்னீங்க, ஆனா சிற்பியை விட்டுட்டீங்க. இந்த நாட்டாம படத்துல பொட்டா பார்க்க கொழுந்து வெத்தலைங்க சாங் அவர் தான் போட்டுருவாரு. பொட்டா பார்க்க கொழுந்து, அதான் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு கை கொடுக்கணும். இல்ல வாயில உங்க வாயில கொத்தனா கூட வயசு இந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க.
விக்னேஷ் ப்ரோ அலெக்ஸ் நான் உனக்கு கேக்குறேன். கேத்தி செட்டியும் ஒரு நிமிஷம் மதன் என்ன சொன்ன? மாஸ்டருக்கும் அலெக்ஸ் நான் உனக்கு கேக்குறேன். ஒரு படத்துல வந்துட்டு நடிச்ச ஹீரோ ஹீரோயினுமே சேர்ந்து அந்த படத்துல அவங்க நடிச்ச படத்துல ஒரு டூயட் பாடியிருக்காங்கன்றது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க எல்லாம் நினைப்பீங்க 3 படத்துல தனுஷ் ஸ்ருதிஹாசன், புலி படத்துல தளபதி ஸ்ருதிஹாசன், அது இடவரா அப்புறம் சாமி ஸ்கொயர்ல கீர்த்தி சுரேஷ் பாட்ஸ்ரா. கீர்த்தி சுரேஷ், விக்னேஷ். தமிழன் சரி, படத்துல விக்ரம். பாடி இருக்காங்கடா. தமிழன் படத்துல பிரியங்கா தளபதி சோப்ரா வந்து பிரியங்கா பாடி சோப்ரா இருக்கும் தமிழ்ல. டெபியூட் பிரியங்கா மூவி சோப்ரா அதுக்கு. பாடி இருக்காடா. தளபதி ஆமா, பாடினது தெரிஞ்ச அதோட விஷயம். இன்டர்வியூ பாத்திருக்கியா? தளபதியோட ஃபர்ஸ்ட் படம் அதுதான், மாடலிங்ல வந்து மிஸ் வேர்ல்ட் ஜெயிச்சதுக்கு அப்புறம். ஆமா இது இப்ப ஆமா. கூட பேசுறாடா. இப்ப ஹாலிவுட் பாலிவுட் போன கூட இப்ப கூட பிரியங்கா சோப்ரா இங்க பாரு, அதாவது சமந்தா வந்துட்டு டைவர்ஸா கேக்குதா? என்னடா சமந்தா டைவர்ஸ் பக் ஆயிடுச்சு அவனுக்கு அப்படியே. விக்னேஷ் ப்ரோ ரொம்ப சைலண்டா இருக்காரு. இல்ல ஒரு பெரிய பாடா நேரம் வரும்போது கல்தா மக்கள் அடி வருங்களே. அலெக்ஸ் நானே பெரிய பாய் ஃபேன் தான். இல்ல நீ பெரிய புலித்தியானே. பிஜிஎம் அக்கால ஒலி அதெல்லாம் வேற மாதிரி. யாரு ஒக்கால ஒலி புரியல. பெரிய பாய் கொடுத்த பிஜிஎம்லாம் எவனும் கொடுக்க மாட்டான்டா 90ஸ்ல. இது முதல்ல பெரிய பாயோட லெகசிக்கு எந்திரனே போதும்யா. பெரிய பாயோட லெகசிக்கு அன்பென்ற மலையிலே பாம்பே படத்தோட பிஜிஎம் இருக்கும் ஒரு சீன், செம சீன் அது. பாம்பே படத்துல மணிசேகர்ல இருக்குல்ல, அது கீழே இருந்துட்டு மணிசேகர்ல சீன் ஒண்ணு மேல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா அம்மா பாட்டு அதுல வரும் பாத்தியா, அதுதான். அதை விட பயங்கரமான சீன்லாம் பாட்டுலாம் இருக்கு பாம்பேல. ஒரே பாட்டை. ஆனா எனக்கு இல்லடா ஒன்னு சொல்லிட்டேன். முதலன் பாட்டுலாம் நான் போன்ல ஏத்தி வைப்பேன். சில டைம் யோசிப்பேன் ரொம்ப பல்சா போறோமோ. நல்லாதான் இருக்கு சொல்ற 97ல வந்த அந்த இந்த படம் இருக்குல்ல காதல் தேசம், அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட் இருக்கும். அதே மாதிரி 99ல வந்த காதல் இருக்கணும், அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட். ஆமாமா இதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கு. ஹைலைட் தெரியுமா? அந்த படத்தோட டைரக்டர் கதிர் இருக்காப்புல, ஃபர்ஸ்ட் பண்ண படம் இதுன்னு நினைக்கிறேன். அது டேய் முதல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு பாட்டு ஃப்ரெஷ்ஷா இல்ல, ஒரு பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அலெக்ஸ் இது கேளு, இதயம் படம் பண்ணா போல ஓகேவா? அடுத்த படம் இளையராஜா கூப்பிடல அவரு. ஏன்னா இதயம் படத்துக்கு இளையராஜா பாட்டு கேட்டிருக்காப்புல. இதுதான் இருக்கு பாட்டு, இஷ்டம் தான் எடுத்துட்டு போய் சொல்லியிருக்காப்புல ஓகேவா? ஆனா பாட்டுலாம் ஹிட் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்லல, கேட்ட பாட்டு கொடுக்கல. அதனால படம் தான் சொல்ல வந்தேன். அது முடியுங்கண்ணா, புரியுது. விக்னேஷ் ப்ரோ நம்மளா வாரியர் பட பாட்டு தான் பயங்கரமா இருக்கும்ல விக்னேஷ் ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ அந்த ஒரு ஐடி ரிக்வெஸ்ட் காட்டுது அவனா? அவன்ல சரி கமா என்ன மாதிரி சாங், என்ன மாதிரி வைப் சாங் தெரியுமா? வில்லு படத்துல அந்த ஒரு சாங் வேற லெவலா இருக்கும். முதல்ல டிஎஸ்பி வந்துட்டு அவன் பாட்டுல அவன் காப்பி வச்சாலும் தமிழ்ல வந்துட்டு ரீசெண்ட் இயர்ஸ்ல பெருசா வரல. சாமி ஸ்கொயர் இது அந்த மாதிரிலாம் இது பண்ணிருக்காங்க. இவளையா கைரா கங்குவா பீஜம் புடிச்சுதா? கங்குவா கங்குவா அலெக்ஸ். ஆனா டிஎஸ்பி நம்மளுக்கு சச்சின் படத்துல போட்ட பிஜிஎம் மியூசிக்கும் சரி, ஆமா சச்சின் டிஎஸ்பி போட்டதே மறந்துட்டீங்களா? ஆமா இல்ல அந்த டைட்டிலே பயங்கரமா இருக்கும்டா இந்த இதுல டிஎஸ்பி. எனக்கு அதோட ஜினுக்கு ஜினுக்கு ஜின் சச்சின் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் நல்ல படம். அந்த படம் காரணமே தானு தான், செருப்பு கட்டி அடிக்கணும். விடு விடு ஓட வச்சிட்டான்ல. தனுஷ் ஃபேன்ஸ்லாம் தானு திட்டுவானுங்க, யோசிச்சே இருப்பேன் என்னடா தனுஷ் பெரிய பேச்சோட, எங்களுக்கு அப்படி இல்ல ஓட வச்சாங்க. அதான் சொல்றேன்டா அந்த பிஎஸ் நானே ஒரு நல்ல படம் தான் ஓகேவா? அந்த படத்தை நானே ஒரு நல்ல படமா விட்டான் பாத்தியா அவன். சத்தியமா சொல்றேன், தனியா வச்சுதான் கொஞ்சமாவது மாமே கிளைமேக்ஸ் தெரியலடா. படம் ஃபிளாஷ் சச்சின் படத்தை இல்ல ஒரு நிமிஷம் அவ்வளவு எல்லாம் நீ சொல்ற அளவுக்கு 30 கோடி ரூபாய்க்கு பண்றதெல்லாம் அதோட நல்லா பண்ணிருக்கோம். நானே செல்வரன் கொஞ்சமாச்சு பண்ணிருந்தேன் அந்த படம். ஆனா பண்ணிருக்கோம். இல்ல ஒரு 50 அந்த படம் ஒர்த் இல்ல. விளையாண்டா டே நான் செகண்ட் ஹாஃப் சகிச்சுக்கேன்டா. அந்த கிளைமேக்ஸ் தான எனக்கு புரியல. அந்த 30 முக்கி பண்ணிச்சு அலெக்ஸ். அது காரணமே இந்த நாய் தான். இல்ல ஒன்னு சொல்றேன், இது செக் பண்ணி கூட நீ பாத்துக்க. பிரின்ஸை விட கம்மி கலெக்ஷன். நானே வருவேன், எனக்கே ஆச்சரியமா இல்ல அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு டி ஃபேன்ல ஒரு தடவை கேட்டிருக்கான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அதான் பேப்பர் கொடுத்துருக்கேன்ப்பா. ஏய்
படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றாங்க ஆனா இல்லடா இரா எல்லாரும் தானு கலாயிறீங்க இரு துப்பாக்கி கபாலி சரி ஞாபகம் இருக்கா? கபாலிக்கு இல்ல கபாலிக்கு அவன் பண்ண ப்ரொமோஷன் எல்லாம் ஃபிளைட்ல பண்ணாம பாத்தியா? துப்பாக்கி கபாலி தெரியல ஞாபகம் இருக்கா தம்பி? ஒரு நிமிஷம் இரு. யார் பண்ணா? யார் பண்ணானா? அவன் தான் பண்ணா. கபாலிக்கு யார் பண்ணா? வேற யாரா? கபாலி தானுதான். மாலிக் பண்ணா அதுக்கு. டேய் கூட டீம் யார் இருந்தாலும் அவன ப்ரொடியூசர் யாரா பாரு அந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லா வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தான். அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லாம் வந்தா ஃபுல்லா நடிச்சு வச்சாங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுதுடா, இவன் எங்கேயோ அந்த கலைப்புலி மேல காண்டா இருக்கான்டா. சரி விடு கலைப்புலி கூட போட முடியல. ஓவர்சீஸ் ரைட்ஸ் வாங்கதான் அவன் மாலிக் சிங் தான் வாங்கினான். படத்துக்கு அவன் தான் ஃபிளைட்ல ப்ரொமோஷனும் பண்ணான். உடனே சத்யஜோதி உனக்கு எப்படிற? அவனும் ப்ரொமோஷன் பண்ணிட்டான். சத்யஜோதி எல்லாம் வந்து டயர் 2க்கு பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். டேய் அஜித் வச்சு அவன் தான்டா கவர்னர். ப்ரொமோஷன்ல வீக்டா அவனுங்கலாம். வீக் தான் ப்ரொமோஷன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ப்ரொமோஷன் ரொம்ப கரெக்டா இருக்குது லைக்கா தான். யாரும் கிடையாது லைக்கா. அலெக்ஸ் சத்யஜோதி கேஜேஆர்லாம் டயர் 2. சத்யஜோதி கேஜேஆர்லாம் முதல்ல ப்ரொடியூசருக்குலாம் இந்த டயர் பிரிக்க கூடாது. பாப்போம். அலெக்ஸ் லைக்கா நல்லா பண்றாங்க ப்ரொமோஷன் அவசியம். என்ன கேட்டா லைக்கா எங்க விடாமுயற்சிக்கு பண்ணா? அது படமே இப்படிதான்டா. அஜித் படம்னாலே இது அப்படி ஆயிடும். என் கரியர்ல 40 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சுடா. ஆனா முதல்ல நான் தெரியாம கேக்குறேன். நீயும் இல்ல நீயும் ப்ரொடியூசர் மாறுது. ஆனா உங்களுக்கு அப்டேட் சரியா வராது. ஏன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் மிஸ்டேக் இல்லடா, அஜித் தான். அவர் நினைச்சாதான் அப்டேட் வரும். போட்ட இல்லடா ஓவர்சீஸ்ல போட்ட கேரக்டர் டபுள் எடுத்தாங்க. லைக் அதான் புரியுங்களா? ஆளுக்குது 15 20 கோடி 25 கோடி கொடுத்தாங்க அந்த படத்தை. அதை விட டபுள் எடுத்தாங்க. ஆனா டிவிவி என்டர்டைன்மெண்ட் நம்ம படம் போனது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதே பண்ணிருக்கலாம். அவன் ப்ரொமோஷன் நல்லா பண்ணுவாங்க. பேன் இண்டியா லெவல்ல பண்ணிருப்பான்டா. உங்களுக்கு பேஷன் சொல்லிச்சுனா கடைசியில விடு. ஆனா லலித் வேணாண்டா திரும்ப. இவன் ஆரம்பத்துலதான் அது வந்து ஜெகதீஷ் கையில இருக்கு. லலிதா இல்ல பேஷன் சொல்லிச்சா? இல்ல இவன் எப்படின்னா ஒரு ரேஸ்ல வந்துட்டு ஒரு 7 லேப் இருக்குதுன்னு 6 லேப் செம்ம ஃபாஸ்டா ஓட்டு லாஸ்ட் லேப் பிரேக் எடுத்துருவான். அலெக்ஸ் அன்னைக்கு வாலி போய் மெதுவா போகுது பிரேக் எடுத்துருவான் லாஸ்ட் லேப். அந்த மாதிரி ஏவிஎம் 60 வருஷமா சம்பாதிச்சது வந்து லலித் வந்து ஒரு படத்தை சம்பாதிச்சான்னு சொன்னாரு. எனக்கு காமெடி இருந்துச்சு. விக்னேஷ் ப்ரோ ஏவிஎம் எப்படி ப்ரோ ஊத்தின்னு போச்சு? அயன் படம் எடுத்தானுங்க. ஏன் சிவாஜியா வந்தா எடுத்தானுங்க. இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அதனால ஒண்ணும் முடியல. நம்ம வேட்டைக்காரனே அவன் தானே எடுத்தான். எருமை அவன்லாம் இல்லடா. ஏவிஎம் இல்ல கடைசியா வந்து 2.0 தான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லைக் 2.0 ஏவிஎம்லாம் இல்ல ப்ரோ. இல்ல இது அவன் தானே எடுத்தான். என்னது எந்திரன் இல்ல எந்திரன் சன் பிக்சர். அது இல்ல எந்திரன் அவன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தான். எந்திரன் ஏவிஎம் தான் ஆரம்பிச்சான். இல்ல எனக்கு புரியல. எந்திரன் ஏவிஎம் இல்ல. ஏவிஎம் லண்டன் பாறா ஏவிஎம் ப்ரோ இல்லங்க சொல்லுங்க விக்கி ப்ரோ. அந்த படத்தை ஆரம்பிச்சது வந்து ஏவிஎம் ஆரம்பிச்சு ரிஜெக்ட் ஆகி சன் பிக்சர் கிட்ட போயிருக்கோமே தவிர ஆனா சன் பிக்சர் தான் ஃபுல்லா ஐங்கரன் அவன ஆரம்பிச்சாங்கடா. ஐங்கரன் காசு கொடுக்கல இவனுக்கு லாக். இன்னொன்று ஐயரா எந்திரன் இல்ல அப்பவே 100 கோடி போட்டு எடுத்த படம். அப்ப 100 கோடி எல்லாம் எந்திருக்காது இவங்க கேட்டலாம். புரியுதா? அந்த காலத்துல புரியுதா? நம்ம தான் விஜய் மெர்சல்ல போட்டாப்புல அதுவும் அப்பவே போட்டது. புரியுதா? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சரி விவேகத்துல போட்டது. வலைபேச்சு எனக்கு சொல்றத பார்த்தா சிரிப்பாச்சு. ஏவிஎம் வந்து 60 வருஷமா சம்பாதிச்ச காசை வந்து லேட் ஒரு படத்துல சம்பாதிச்சிட்டான். விஜய் படத்துல அப்படின்னு சொன்னாங்க. சிரிப்பாச்சு. ஏவிஎம் சம்பாதிச்சதான் அவங்களுக்கு. ஏவிஎம் வந்து 60 வருஷமா சம்பாதிச்ச காசை லலித் வந்து ஒரு படம் சம்பாதிச்சானா விஜய் படத்துல மட்டும். எனக்கு அது கேட்டோன்னே சிரிப்பாச்சு. அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குல்ல, அந்த ஸ்டுடியோட ரேட்டு முன்னாடி போட்டுடா. ஆனா ஏஎம் ஸ்டுடியோ அவ்வளவு ஃபேமஸ். இப்ப என்ன ஒட்ரேஷன் ஆனாங்களா? அலெக்ஸ் மேல பாரு வேட்டைக்காரன் கீழே வந்து இருக்கும் பாரு ஏவிஎம். ப்ரொடியூசர் இல்லடா இது புரிஞ்சல. ஏவிஎம் வந்து ஏவிஎம் எடுத்தது வேட்டைக்காரன் இல்ல. கலாநிதி மாறன் பிரசன்ஸ்னு மேல போட்டுருக்கு பாரு. எருமை அது டிஸ்ட்ரிபியூட்டர். ஏவிஎம் தான்டா எடுத்திருக்கான். ஏவிஎம் வேட்டைக்காரனா? ஆமாண்டா ஏவிஎம் தான்டா வேட்டைக்காரன். அப்பயே இல்லையடா இவன் அக்கவுண்ட் எல்லாம் பாத்துருக்கேன். அலெக்ஸ் சன் டிவில இப்ப வந்து அந்த இது வரண்டா ஏவிஎம் ஓட வீடியோ வந்து ஆமா அதுக்கப்புறம் தான் இந்த சன் பிக்சர்ஸ் இது நாடு போடும்.
ரெண்டு கலந்து வந்துக்குது டிஸ்ட்ரிபியூஷன். நண்பன் கூட அயனே அப்படிதானே, அயனே அப்படிதான். ஜெமினின்னு ஏதோ ஒன்று வரும் ப்ரோ. ஜெமினின்னு ஜெமினி அந்த 3 பொம்மை இருக்கும் தெரியுமா? அதான் ஊதிக்கின பாப்பா. அதான் ஜெமினி கணேசனோட தானே அது, அவரோட கம்பெனி தானே அது. ஜெமினி கணேசன் கம்பெனி. டேய் யாராடி ஜெமினி கணேசன் பேர்ல ஜெமினி அவங்க இல்லடா. ஜெமினி வந்து இவங்க தெலுங்கான கம்பெனி. எப்படியோ அலெக்ஸ் சொல்லு கோரால பேசி ஒரு 2 தோல்வியை பிடிச்சிட்டேன். கோரா டைம் பாஸ். அலெக்ஸ் துப்பாக்கி கூட ஜெமினியும் அந்த இவனோட வி ப்ரொடக்ஷனும் ஒன்னாதான் பண்ணிருக்கு. கலைப்புலி. ஆமா, அவனும் ஜெமினியும் தான் பண்ணிருக்கு. சைடு கீடு எவன் இருந்தாலும் மெயின் எவனும் அவனை தான் பார்ப்பானுங்க. இப்ப லியோக்கு வந்துட்டு ஜெகதீஷ் கோ ப்ரொடியூசர். நானுங்க ஜெகதீஷ்னா சொல்றேன், லலித்தை தானே சொல்றோம். எனக்கு ஜெகதீஷுக்கு எதிர அவ்வளவு காசு கோ ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு பாதி நம்ம தான்டா பிசினஸ். அது சிவகார்த்திகேயன் அவன் தானே இப்ப நடிக்கிற படத்துக்குலாம் கோ ப்ரொடியூசரா இருக்கான். கோ ப்ரொடியூசர்னு தெரியல. இல்ல கோ ப்ரொடியூசர்னா அவர் பாதி காசு போடலப்பா, அவர் கூட வந்து பேக் சப்போர்ட் பண்ணி லைன் ப்ரொடியூசர் இருக்கிற எல்லா காஸ்டும் பார்த்து திடீர்னு அங்கிள் வாய்ஸ் வருது. சம்பளம் ஷேர் ஆவற டெக்னிக்லாம் இப்ப இல்ல கோ ப்ரொடியூசர்னா கூட வந்து அவரு 10 கோடி போட்டா அவர் 5 கோடி போட்டார்லாம் கிடையாது. கோ ப்ரொடியூசருக்கு பேக் அண்ட் சப்போர்ட். அலெக்ஸ் ரஜினி வந்து அலெக்ஸ் ரஜினி சம்பளமாவே கேட்க மாட்டானா, ஷேரா கேட்பானாமே. அப்படியா? டேய் முதல்ல ஷேர் வாங்குறதே இல்ல, கரெக்ட் தான் கேட்டேன். ஆனா ரஜினி வந்து பர்சன்டேஜா வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா பர்சன்டேஜ் ஷேர் எல்லாமே வந்துட்டு கரெக்ட் தான். ஆனா அந்த ஹீரோ வேல்யூ படத்தோட வேல்யூ அப்படி இருக்கணும். சும்மா வந்துட்டு பர்சன்டேஜ் ஷேர் கேட்டா அசிமா கேட்டு போயிடுவானுங்க. அப்புறம் லாஸ்ட் தான் வந்து நிக்கும் படம். அவரு இந்த லைக்கா கூட பண்ணார்ல, தர்பாருக்கே போய் ஷேர் கேட்டாரா? முதல்ல யாஷ் வந்துட்டு KGF 2க்கு பண்ணான். பிரபாஸ் வந்துட்டு இப்ப பண்ற நிலைமையில இல்ல. ஆனா முன்னாடி பண்ண வேண்டியது பண்ணல. இப்ப ராதேஷாமுக்கு அவன் தானே பண்ணான். ராதேஷாமுக்கு யாரெல்லாம் கேட்டா அதிசயமா கேட்பானுங்க அவனை. ஆனா அதான் அவன் இவ்வளவு மோசமா இருந்தோம், படம் எல்லாம் பிளாப் ஆகியும் எப்படி அவனை நம்பி அவ்வளவு காசு பட்ஜெட் ஏறிட்டே தான் போகுது, இறங்கவே மாட்டேங்குது. இப்ப நீ போட்டக்கு இப்ப என்ன படம் சொல்ற? இப்ப சலார் சலார் ஆயிட்டு சலார் கொஞ்சம் பெரிய லாஸ் ஆகும். சலாருக்கு முன்னாடி 3 படம் பிளாப் தானே அவனுக்கு. இல்லடா, சலார் 300 கோடி போட்டு அதான் 550 500 கிட்ட எடுத்தான். அது பெரிய இதெல்லாம் ஆகல. ஆனா ராதேஷாம் வந்துட்டு பெரிய லாஸ், 50 கோடி கிட்ட லாஸ் ஆச்சு. அது 60 மேல கூட. இந்த ஆதி புருஷுக்கு போட்ட காசுல 150 கோடிக்கு மேல லாஸ், பெரிய லாஸ். அதெல்லாம் பெருசா மாட்டீங்கன்னா சாஹோ கூட என்ன கேட்டா தப்பிச்சுதுன்னு நினைக்கிறேன். சாஹோ கூட தப்பிச்சுது. சாஹோ ஹைப்னால தப்பிச்சுதுடா அது. அதான் அவன் பொழப்பு இப்படி ஓடுது. இப்ப அடுத்து ஒரு படம் பண்ண போறான்ல, அத வேஷ்டி எல்லாம் கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு படம், ராஜசபாவா? ராஜசபா ராமாண்டா ஏதோ சும்மா லுங்கி கட்டுனுறான்டா. அந்த படம் கன்ஃபார்ம் பிளாப் தான். அவரு எப்படா இதெல்லாம் நடிக்கிறான்னு தெரியல. லுங்கி கட்டிங்லாம் வரான் தெரியல. ரொம்ப கமர்ஷியலா இருக்கும். லெவல யாரும் மெயின்டைன் பண்ண முடியாது என்ன கேட்டா. இப்ப பிரசாந்த் சங்கர் கிட்ட ஜீன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சரிவான், புரியுதா? அதே மாதிரிதான் யாஷ். ஆனா யாஷ் வந்துட்டு உசாரு, ஒரு வருஷம் கழிச்சுதான் பிரசாந்த் வந்து ஆக்சுவலி பர்சனல் ப்ராப்ளம் வந்து அப்படி சரிஞ்சிட்டான் அவன். அப்படி ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி நீ எந்த பெரிய ஆக்டரா இருந்தாலும் சரி, இப்ப தங்கலுக்கு அப்புறம் அமீர் கான் எங்க போனா? எல்லாரும் சரி